கர்த்தர் சோதரம். நம்ம ஒரு சங்கீதம் வாசிச்சோமே, அதை பாருங்க. 48:9 தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாவருக்கும் ஆண்டவர் நாமத்திலே வாழ்த்துதல். அல்லேலூயா. அதேபோல பாஸ்டர் நித்யானந்தா அவருக்கும் அவருடைய சபையாருக்கும் வாழ்த்துதல். அல்லேலூயா. அதேபோல நம்முடைய ஊழியக்கார் அல்லேலூயா ஜோசுவா ஃபேமிலிக்கும் நம்ம மக்களுக்கும் கர்த்தர் நாமத்தினால வாழ்த்துதல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆராதனைக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? பேச மாட்டீங்க. இந்த ஆராதனைக்கு கர்த்தருடைய ஆராதனைக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? ஏற்ற வருது. நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க தான் ஒருமனப்படணும். நீங்க கர்த்தருடைய நாமத்துல ஒருமனப்படணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க ஒருமனப்படணும். அப்ப நீங்க கர்த்தருடைய நாமத்துல நீங்க ஒருமனப்படும் போது இயற்கைக்கு மேற்பட்ட இந்த உலகத்தை பாருங்க. இந்த உலகத்தை சொல செய்கிறவர் யாரு? நீங்க பாருங்க. நீங்க டிராவல்ல தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல. ட்ரெயின்ல உட்காந்து ட்ரெயின் பெட்டிக்குள்ள ஏதாவது தெரியுமா? வெளியே எட்டி பார்த்தா தெரியும் வேகமா போகுது ட்ரெயின் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வெளியே எட்டி பார்க்க முடியாது. பூமிக்கு கொண்டு இவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது அவ்வளவு பிரச்சனால காலை பொழுது மத்தியானம் வருது, ஈவினிங் வருது, மறுபடியும் காலை வருது, மறுபடியும் மத்தியானம் வருது, மறுபடியும் ஈவினிங் வருது. அதாவது மேல இருக்கிற அந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் வந்து என்ன பண்ணுது? அது ஒரு பக்கம் சுத்துது, சுத்தாது இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருடைய ஆடைகள் ஒண்ணுமே தெரியாது. இந்த இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசமே தெரியாது. அல்லேலூயா. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசமே தெரியாத என்னுடைய ஆடைகள் சொன்னார். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாது. அதே போல ஆண்டவர் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாதான் கற்றுக் கொடுத்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவரை ஏதாவது தெரிய முடியுமா? நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளால தெரியாது. நமக்கு அவ்வளவு பெரிய உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை அறியக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கா? இல்ல. அல்லேலூயா. தேவனே வெளிப்படுத்தினால ஒழிய ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இடது ஆண்டு முன்னாடி சொல்றாரு, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் பிள்ளைகள் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா அவர் தான் மகத்தான மேய்ப்பர். அல்லேலூயா. மகத்தான மேய்ப்பர் வந்து என்ன பண்ணோம்? நம்மள நடத்தணும். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தைக்கு நம்ம போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேலையில கூட உங்க எல்லாரையும் பார்க்கவும் உங்களுடைய மத்தியில தேவ சமூகத்துல வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையான நேரத்துக்கு கர்த்தர் கொடாபடி நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் ஒன்னிருந்தே கூட வாசிக்கலாம். எடுத்தீங்களா? பக்கம் புதிய ஏற்பாட்டு 178 9வது அதிகாரம் 1 வாசி. எடுத்தீங்க? எல்லாரும் எடுத்தீங்களா? சரி, வாசிப்போம். சேர்ந்து கூட வாசிப்போம். நீங்களும் அப்படி வாசிச்சாம இருக்கும். நான் மட்டும் வாசிக்கிறத விட நீங்களும் சேர்த்து வாசிச்சா உங்களுக்கும் வந்து நான் வாசிச்சாம இருக்கும். அல்லேலூயா. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி இந்த கண்டுபிடித்தார். அவரை கட்டி கொண்டு கேட்டு வாங்கினான். அவன் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது ஏன் என்று கர்த்தரே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்பட்ட இயேசுதானே என்றார். அல்லேலூயா. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நேற்று வந்து மாறாதவரே,
அப்பா எங்க தீர்தர்ஷி சொல்லும் போது பலன் உள்ளவன் இந்த வேதத்தை புரட்ட முடியும், ஆனால் அதில் வாசித்து அது வெளிப்பாட்டை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தான் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தால் முடியாது. அந்த வெளிப்பாடு அவனுக்கு தன்னால கிடைக்காது ஆண்டவரே. ஆனப்படினால வார்த்தையான ஜீவப்பமே ஆண்டவரே நீ சொன்னீர் ஆண்டவரே, உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே தேவதூதர்களே மன்னாவை சாப்பிட்டார்கள், ஆனால் அவர்களெல்லாம் மரித்து போனார்கள் என்று சொல்லி நானே வானத்தில் மரித்தாலும் பிழைப்பான், ஜீவனோடு புசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பாங்க. மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த லாசர் செத்து போன போது கூட அவன் 3 நாள் 4 நாள் ஆகிட்டது. இந்த வார்த்தாளத்தில் நீ சொன்ன வார்த்தை என்ன? நீ சொல்லி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், ஜீவனோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான். என்றென்றும் மறியாமல் இருக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக என்று மாறாதவர். அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் என்றும் அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவர் இன்றைக்கு பேசுகிற தேவனா இருக்கார். நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கீழோ அங்கு நான் இருப்பேன் சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில அக்கினி சமமாய் உயர்ந்திருப்பீராக. இன்னைக்கு உண்டான எல்லா தடைகளும் பிள்ளைகளுக்கு எதிராக தெரிவிக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகளும் அவசரமும் சந்தேகத்தின் ஆவியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கடித்துக் கொள்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. பேசாவிட்ட கல்லு பேசும் சொன்னீங்களே, அதை சிந்தி அபிஷேகிப்பீராக, நாவை தொடுவீராக. நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியால் பேசும் சொன்னீங்கப்பா, அடியை உண்மை சார்ந்து இருக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க மையப்படுங்க. நீங்க இல்லாத ஆராதனைகளுக்கு வேண்டாமா? ஏன் இருக்க வேண்டும், உயர்ந்து இருக்க வேண்டும். ஏன் மையமை எடுத்துக்கொள்ளுங்க, தடைகளை நீக்குங்க. சுகம் ஆண்டவரே என்ன காரியமாக வந்தார்களோ, அப்ப எந்த தேவையோடு வந்தார்களோ, எந்த விருப்பத்தோடு வந்தாங்களோ, அவங்க அப்படியாக திரும்பி போகும்போது ஒரு ஏமாற்றத்தோடு கூட போகாதபடி அவங்க விசுவாசித்தது கேட்டது பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வந்திருக்கிற எல்லோரையும் கர்த்தாவை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ரத்தத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் மன்னிங்க, பலவீனங்களை மன்னிங்க. கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்கள் செய்ய நீங்க மையப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நாமத்துக்கு மையப்படாதவங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மனிதன வார்த்தை அல்லேலூயா உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை, ஆனா உரைக்கப்பட்ட வார்த்தை தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நூலில் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ப்ராஃபட் வந்து அதாவது அநேக ஸ்தாபன சபைகள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எல்லாரும் இவர் கடிந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லா ஸ்தாபன சபையும் இவர் வந்து கடிந்து கொடுக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, நானே கடிந்து கொள்ளலை, நானே கடிந்து கொள்ளலை. ஏன்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபன ஆவிகளையும் ஸ்தாபன உபதேசங்களையும் தான் நான் கடிந்து கொள்கிறேனே தவிர நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கடிந்து கொள்ளல. எல்லா ஸ்தாபனத்திலையும் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்க, நீங்களும் ஸ்தாபனத்தில் தான்
நானும் சாப்பிட்டு தான் வந்தோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் ஆடுகளை என்ன அறிந்திருக்கிறார் சொன்னாங்க. அப்ப ஆண்டவருடைய ஆடுகள் இல்லாத நிறைய ஆடுகள் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய ஆடு இல்லாம, ஏன்னா என் ஆடுகள் சொல்வதற்கு பிரிக்கிறார் பாத்தீங்களா, பிரிக்கிறார் பாத்தீங்களா, என் ஆடுகள். அது மட்டும் இல்ல, நான் ஆடு, என் ஆடுகளை தெரிஞ்சிருக்கேன். புரியுதா? என் ஆடுகளும் என்ன தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, அதாவது கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த புத்தகத்துல என்ன சொல்லுவாங்க, 2வது பக்கத்துல பாருங்க, நீங்கள் நேர்மையாகவும் உத்தமமாகவும் இருப்பீர்களானால், அல்லேலூயா, தேவன் உங்களை பாராட்டுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்க எதுக்கு நேர்மையா இருக்கணும்? அல்லேலூயா. அது நீங்க புரிஞ்சுக்க. எதுக்கு நேர்மையா இருக்கணும், எதுக்கு நேர்மையா இருக்கக்கூடாது, உங்ககிட்ட அது கொடுத்துறேன். எல்லாத்தையும் நானே சொல்லாம, புரியுங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நேர்மையா இருக்கும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான், அநேக சமயங்களிலே மனிதன் மனைவியை தேடுகிறான். அல்லேலூயா என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு உண்மையான மனிதன் தனக்கு பின்னே ஒரு நல்ல மனைவி உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மிகவும் அழகான முகத்தை கொண்ட பெண்ணை தேடுவது இல்லை. அல்லேலூயா. அது இந்த நாட்களோடு இழக்கப்படும். அதன் அந்த அழகு ஒரு நாள் போயிடும். அல்லேலூயா என்பதை அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவன் ஒரு உண்மையான ஸ்திரீக்கான பண்பினை கொண்டவள ஒரு ஸ்திரீயை எதிர்நோக்கிறான். ஸ்திரீக்கான ஒரு பண்பு இருக்குல்ல, நான் எல்லாத்தையும் விளக்கிட்டு தான் லேட் ஆகும். அவர் என்ன சொல்றதா அது சொல்றேன். நீங்க அது என்ன பண்ணுங்க, தியானிச்சிங்க. எல்லாத்தையும் விளக்கிட்டு தான் நேரம் ஆயிடும். நிறைய காரியங்கள் எடுக்கிறதில்ல. நம்ம கொஞ்சம் ஒரு கர்த்தருடைய கிருபையினால ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் நீங்க பிரேயர் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் விசுவாசமுள்ளவராயும் ஒரு உண்மையான ஸ்திரீயுமாய் இருந்தால் அந்த மனிதன் அவளை பாராட்டுவான். அவன் எவ்வளவு ஒரு மோசமான நபராயிருக்கார் என்றும், அவன் எவ்வளவு ஒரு மோசமான நபராயிருக்கார் என்றும், அவன் எவ்வளவு தான் மோசமான ஸ்திரீயோட சுற்றி திரிகிறார் என்றும் நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ என்னவாய் இருக்க வேண்டுமோ அதற்கான நிலையில் நிற்கும் ஒரு ஸ்திரீயை பாராட்டாத எந்த மோசமான மனிதன் உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நீங்க? அது உண்மை. ஏனென்றால் அதை பாராட்டுகிறார். என்ன இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராது, அதான் முக்கியம். அல்லேலூயா, அதுதான் முக்கியம். புரியுங்களா? ஆமென். அந்த விதமாகவே பாத்தீங்களா, எங்க வந்துட்டார் பாத்தீங்களா? அந்த விதமாகவே வார்த்தை பிரசங்கித்தலும் உள்ளது. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தல இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனிதன் அவன் விசுவாசிகளை கொண்டு நிற்பான். ஆனால் அவன் ஒரு மனிதன் வார்த்தை எதை விசுவாசிக்க கொண்டு இருப்பான்? வார்த்தையை விசுவாசிக்க. எந்த மனிதன வார்த்தை? இந்த மனிதன வார்த்தை. அல்லேலூயா. நேற்று வார்த்தை இல்ல, முந்தா நேற்று வார்த்தை இல்ல, போன மாசம் வார்த்தை இல்ல, போன வருஷம் வார்த்தை இல்ல. அல்லேலூயா. போன தாத்தா பாட்டிங்க இருந்தாங்க, ஜீவிச்சாமா இருந்தாங்களா, அந்த நேரத்தில் உண்டான வார்த்தை இல்ல. ஏன்னா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர். மரித்து போனவரை நம்ம ஆராதிக்கிற எல்லாருடைய கல்லறைகள் திறந்து இருக்குது. கோடான கோடியில் கல்லறைகள் திறந்து இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் என்னங்க மூடல திறந்து இருக்குது. அல்லேலூயா. எல்லாருடைய கல்லறை மூடி இருக்குது. அல்லேலூயா. தப்பா சொல்லிட்டேன். எல்லாருடைய கல்லறை மூடி இருக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் திறந்தே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆனபட்டல என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தை இந்த மணி நேரம் வார்த்தையை மேல விசுவாசம் சொல்றாங்க. அந்த விதமாகவே வார்த்தை பிரசித்திலும் உள்ளது. என்ன நம்ம பிரசிக்கிறோமோ அதுவாக நம்ம வாழணும். அல்லேலூயா. இது கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. என்ன நம்ம சொல்றோமோ
அது நம்ம காத்துதான் நம்ம நினைக்கிறோம். இல்லையா? ஒரு மனிதன் அவன் விசுவாசத்தை கொண்டு நிற்பானா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்க நினைவில் கொள்ளுங்கள். என் இருதயத்தை எங்க அப்பா தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, என் இருதயத்தை என் மனைவிக்கு தெரியாது, அல்லேலூயா, என் பிள்ளைக்கு தெரியாது. அது மாதிரி மனைவி வந்து எந்த இருதயத்துக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா தேவன் நம்ம இருதயத்தை எல்லாரும் இருதயத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதான் சொல்றார், தேவன் உங்களை இருதயத்தை அறிந்திருக்கார். நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை விசுவாசத்தின் மூலம் ஏன்னா நிற்போமானால், அல்லேலூயா, நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை விசுவாசத்தின் மூலம் நிற்கிறானால் அப்பொழுது நீங்கள் எதை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு விசுவாசம் இருக்கக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, உண்மைதானங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சோதனைக்காக கவனிங்க. இங்க நம்ம யாரை பார்த்தோம்னா பவுலை நம்ம பார்த்தோம். இந்த பவுல் யெகோவா தேவனுடைய விசேஷம். அல்லேலூயா, இந்த பவுல் இருந்தது, இந்த சவுலா இருந்தார். முதல்ல சவுலா இருந்தார், யெகோவா தேவனுடைய விசேஷம். இந்த யெகோவா தேவனுடைய விசேஷனா இருந்த பக்தி வைராக்கியம் உள்ளவன், கமாலியத்துல வந்து கற்று தேர்ந்தவர், எல்லா படிப்புகளும் எல்லா காரியங்களும் அவர் அறிந்தவர். ஆனால் அவன் வந்து வருங்காலத்தை வந்து அவன் ஒரு பிரதான ஆசாரியாக வரணும் அப்படின்றதுதான் அப்படியே ஒரு பிளான், ஒரு திட்டமுமே. அப்படி அவன் கற்று வந்து வாலியம் ஆகும் போது அவன் பார்க்கிறான், சபையில பார்த்தாச்சுன்னா இங்க இயேசுவே தேவன் என்று சொல்லி அநேக பேர்கள் வந்து இயேசுவை ஆராதிக்கிறாங்க. இயேசுதான் தேவன், இயேசுதான் கிறிஸ்துவன் ஆராதிக்கிறத அவன் பார்த்தான். அதை பார்த்ததுனால அதனால நம்ம தேவனுக்கு எதிராக இவங்க இப்படி பண்றது என்ன, நம்ம ஆச்சாரியத்துவம், நம்ம பரிசெயர் இவங்களுக்கு விரோதமாக இவங்க பண்றது என்ன, நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமா இவங்க நடக்கிறது என்ன, நம்ம ஆலயத்தை உடைச்சு போடுற மாதிரி நம்ம ஆசாரியெல்லாம் அடிச்சு ஒதுறாங்க, இது ஒரு நூதனமான ஒரு கூட்டமா இருந்தது சொல்லி என்ன பண்றான்னா அவர் பிரதான ஆசிரியர் ஒரு ஆர்டர் வாங்கி அவங்க அடிக்கவும் கொல்லவும், அவங்க வந்து ஜெயில போடவும், அவங்க சித்திரவாதப்படவும் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் வாங்கிட்டு தமஸ்குன்ற இடத்துக்கு என்ன பண்றான், இவங்க வந்து எங்கெங்க போனாங்களோ இவங்களை எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி போற வழிக்கு தான் நம்ம இந்த படிச்ச வசனத்தை நம்ம பார்க்கணும். அதுலையா இப்படி போயிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும் போது சடுதிய வானத்துல ஒரு ஒளி வெளிச்சம், ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க என்ன பார்க்கிறோம் பார்த்தா அந்த வெளிச்சம் அடிச்ச உடனே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன பாருங்க தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த சத்தம் வந்து அவனுக்கு மட்டும் கேட்குது, மற்றவங்களுக்கு யாரும் கேட்கல, சுத்தில இருக்கவங்களும் கேட்கல, அவனுக்கு மட்டும்தான் சத்தம் கேட்குது. அப்போ அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். நான் யெகோவா தேவனுக்கு போயிட்டு போது எனக்கு எந்த ஒரு பொறுப்பு இருந்தது, திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு கர்த்தர் நீ சுத்தப்படுத்துற இயேசு நானே என்றார். ஆண்டவரை எப்படிவா துன்பப்படுத்த முடியும்? ஆண்டவரை யாரும் துன்பப்படுத்த முடியுமா? விகதமா இருக்குல்ல, ஆண்டவரை எப்படி துன்பப்படுத்த முடியும்? தேவாதி தேவனை எப்படி துன்பப்படுத்த முடியும்? கர்த்தாதி கர்த்தரை எப்படி துன்பப்படுத்த முடியும்? ராஜாதி ராஜாவை எப்படி துன்பப்படுத்த முடியும்? சர்வத்தின் படைத்தவரை எப்படி நம்மளால் துன்பப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அல்லேலூயா, என்ன வசனம் பண்ணா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நாம் அவருடைய சரீரமா இருக்கோம், நாம் தேவனுடைய சரீரமா இருக்கோம், அவர் நமக்கு தலையா இருக்கார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறது தேவனுடைய துன்பப்படுத்துறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வந்து துன்பப்படுத்துறது, தேவனுடைய பிள்ளைகளை வந்து எதா பேசுறது, அவமதிக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்றாச்சுன்னா அது தேவனே துன்பப்படுத்துதான் காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. அல்லேலூயா. ஆனபடினால பாருங்க, ஆனபடினால அங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்லுறாங்க அவன் அப்படியாக பார்வை தெரியாத போயிட்டான். பார்வை தெரியாத போனபடினால நம்ம பார்க்கிறோம். வாசிங்க அப்படி ஆண்டவரே நீர் யார் என்றார்.
அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். இப்போ பாருங்க, இவன் என்ன இருந்தா முள்ளில் காட்சி அடிச்சது வந்துட்டு மோசைக்கு தான் காட்சி அடிச்சது. அதனால அவன் டக்குன்னு புரிஞ்சுட்டான். மோசைக்கு எங்க முள்ளில் காட்சி அடிச்சார். அல்லேலூயா. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். படிச்சான்ல புரிஞ்சுட்டான். ஆஹா, இவர் வந்து அல்லேலூயா. அவனுக்கு சத்தம் வந்ததும் வெளிச்சம் வந்ததும் அவனுக்கு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அவன் சவுக்குல அப்படியா வந்து இப்போ பொங்கலாக மாற பார்க்கணும். அல்லேலூயா. வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். பாருங்க, உடனே அவன் வந்து எல்லாமே அவனுக்கு வந்து உடனே அந்த ஒளி அந்த அக்னிஸ்தபம் அவன்கிட்ட பேசின மாதிரி பார்த்தோன்னே அவன் ஆண்டவரே சொன்னான். எலோகிம் என்று தெரிஞ்சிட்டான். எலோகிம் என்று தெரிஞ்சிட்டான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எலோகிம். ஆனா இயேசு பாருங்க, மறுபடியும் அவர் பாருங்க, மனுஷனாக வந்தார், உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்த, பாவ மன்னிப்பு கொடுக்க, மீட்க, ரட்சிக்க, முடிந்த பிறகு மறுபடியும் அவர் சாணத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு இருந்தார். அல்லேலூயா. அங்கிருந்து இப்போ வந்து பார்த்தா இயேசு தானே என்ற காட்டு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப என்ன பார்க்கிறோம் பார்த்தா, அவன் புத்திசாலியானவன், சாமர்த்தியம் உள்ளவன் தான். ஆனா துன்பப்பட்டது பார்ப்போம். ஆனா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுறத தமஸ்கு போகும் வழியிலே அவனுக்கு எத்தைய ஒரு திருப்பம் வந்த பாருங்க. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு திருப்பம் வந்துச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அங்க ஒரு அந்நியான்ற ஒரு தீர்ச்சி இருக்காப்புல அவர்கிட்ட போயிட்டு உடனடியாக அவங்க வந்து என்ன பண்றான், ஞானசாந்தி எடுத்துட்டு அல்லேலூயா செதுல கால விழுந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நேரா யார் இடத்துலயுமே போல, எந்த அப்போஸ்தலத்தையும் போல, யார்த்தையும் போல நம்ம பார்க்கணும். அவன் நேரா அரபு தேசத்துக்கு வனாந்தரத்துல போயிட்டு 3 வருஷமா மேலாக வந்துட்டு அவன் வந்து தேவனோட கூட சஞ்சரித்து தேவனோட கூட தியானிச்சு அவன் அப்படியாக வந்து என்ன பண்றான், மாறி வரதை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் சோத்திரப்படாத அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவன் அதாவது அனுபவம் மாத்திரம் போதாது. அல்லேலூயா. அந்த என்ன சொல்ற, பவுலுக்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்க. அவன் செய்வதற்காக பெற்ற பயிற்சி அனைத்தும் எடுத்துக்கொண்டு எல்லா படிப்பு மற்ற பயிற்சி எல்லாமே அது போகுது, எல்லாமே அவனுக்கு விலகுது. முற்றிலுமாக அவன் வந்து ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கட்டப்பட்டவனாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. அல்லேலூயா. பாருங்க, அன்பினால் கட்டப்பட்டவன். அல்லேலூயா. முதல்ல அதிகாரத்துல இருந்தான், அதிகாரத்துல கட்டப்பட்டவன் தான். ஆனா இப்ப பார்க்கும்போது அவன் அன்பினால கட்டப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது பிறகு சொல்றான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்ட மட்டுமல்ல, அதாவது சிறைச்சாலைக்கு போறது மட்டுமல்ல, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பலிக்கிறதுக்கும் நான் பார்த்துனா இருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை பிரசவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இயேசு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே. இவ்வளவு நாளா நாம வந்து யெகோவா தேவனுக்கு சீசனா இருந்தான். ஆனா இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசனா ஆயிட்டான். அல்லேலூயா. 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 கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் அவனை பரிசுத்தாவின் மூலமா தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, சோனம் குட்டி என்பது அவனை வந்து கர்த்தர் பண்றாரு, அந்த வார்த்தைக்காக கட்டுறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, தீர்த்து சொல்லும்போது இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் முறையில் நாமும் கூட கூட்டப்பட்ட ஒரு சோனம் கட்டப்பட்டு நாமும் வார்த்தைக்கு சோனம் கூட்டப்பட்டுள்ளோம். யார் என்ன கூறினாலும் சரி, நீங்க அதற்கு என்ன பண்ண சோனம் பண்ணப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீங்க பரிசுத்த ஆவியினால அதோட நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அது வார்த்தையில உங்களுடைய நுகத்தில் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து கூட மக்களுடைய வார்த்தைக்கு நான் வரும்போது முதல்ல
இந்த மணி நேரம் செய்திக்கு எப்படி வந்தேன்னு பாருங்க. அநேகம் பிரேயர்களுக்கு, அநேக ஸ்தாபன பிரேயருக்கு எல்லாம் போயிருக்கு. ஆனா இந்த மணி நேர செய்தி, இந்த மணி நேரத்துடைய வார்த்தை புஸ்தகம் எனக்கு கிடைச்ச போது அதை அப்படியாக வாசிக்கக்கூடிய ஒரு தாகத்தை கொடுத்தாங்க. நமக்கு என்னதான் கையில புஸ்தகம் கிடைச்சாலும் வாசிக்கிறதுக்கு ஒரு தாகம் இருக்கும். தாகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேடல் இருக்கும். ஒரு தேடல் இருந்தா தான் நம்ம வார்த்தையிட்ட போக முடியும். நமக்கு எந்த விதமான தேடல் இல்லை, நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். தண்ணி எடுக்கிறதுனா அது சுத்தமான நல்ல தண்ணி கிடைக்கும். தண்ணி எடுக்கவே இல்லைங்களே, அந்த கிணத்து தண்ணி அப்படியே கெட்டு போயிடும் இல்லையா? நமக்கு தேடல் இருக்கணும். அப்படி தேடல் எனக்கு இருந்தது. அப்ப அந்த தேடல் இருக்கும்போது அநேக காரியங்கள் சீக்கிரமா படிச்சிடலாம். ஒரு மற்ற அதாவது அந்த அம்பேத்கரோ இல்லை மற்ற ஸ்தாபன புஸ்தகங்களோ மற்ற காரியங்கள் வந்து சீக்கிரம் படிச்சிடலாம். ஆனா அப்படி தேடல் இருக்கும்போது இப்படியான ஒரு செய்தி புஸ்தகம், கருத்து புஸ்தகம் கிடைக்கும். அப்ப இந்த கருத்து புஸ்தகம் கிடைக்கும் போது படிச்சு பார்த்தோம், இதுல என்னதான் இருக்குது அப்படின்னு படிக்கும் போது அதுல டைரக்டா எந்த விதமான ஒரு வந்து சமரசம் பண்ணாமல், எந்த விதமான ஒரு சமரசம் பண்ணாமல் தேவனுடைய வார்த்தையாக அப்படியே வந்து என்ன பண்ணுது, பிரசங்கிக்கிறத பார்த்தோம். வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் அப்படியாக பிரசங்கிக்கிறத பார்த்தோம். வாரம் கூட ஒரு புதுசா வந்தார், சபைக்கு வந்தார். புது நம்ம என்ன நினைப்போம், புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, அவர் வார்த்தை கேட்கணும்னு நினைப்போம். ஆனா பார்த்தா அவர் கடைசியில பேசி பார்க்கும்போது அது ஒரு இன்சூரன்ஸுக்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா மெயினான இன்சூரன்ஸ் இவர்தான், நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்றாங்க. அவருக்கு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஒரு தேடல் இருக்குது, அதை நம்ம பிரசவம் பண்ணோம். அப்ப அந்த பிரசவத்துல வந்து என்ன பண்றோம், அது அவங்க தேடல அவருக்கு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும் அப்படி சொல்லி தேவ வார்த்தை பிரசிச்சு இன்னும் 2 வார்த்தையை சேர்த்து பிரசவம் பண்ணோம். ஆனா அவர் கடைசியில பேசி பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு அவர் பிடி கொடுக்க மாட்டார். பிடி கொடுக்காம அவர் இந்த மாதிரி நான் வந்தேன், இப்படி வந்தேன், இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னா நான் புரிஞ்சுட்டேன். ஓஹோ, இவர் லைஃப் இன்சூரன்ஸ் வந்திருக்கிறாரு, நாம வந்து நித்தியமான இன்சூரன்ஸ் எங்க இருக்குது. நம்ம அந்த காலத்திலே வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம். கத்தரே நமக்கு நித்திய ஜீவனா இருக்காரு, அதனால நமக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். இப்போ புதுசா இந்த நாள்ல வந்திருக்கிறாரு, ரைட் ஐயா போயிட்டு வாங்க, கத்தருக்கு ஆசீர்வாதம் போயிட்டு வாங்கன்னு சொல்றோம். அப்படினால இந்த மணி நேரம் அதாவது பாருங்க, அங்கிருந்து ஆண்டவராக இயேசு தாங்க இருக்கும்போது அவர்தான் வார்த்தையானவர். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஆதியில ஜலத்துக்கு அவர் அசைவாடி கொடுத்தார். இப்போ இந்த தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் நம்ம பார்க்கும்போது பங்கு பங்காகவும் வகையாகவும் திருவுளம் பெற்ற தேவன். திருவுளம் பெற்ற தேவன் யார் மூலமா திருவுளம் பெற்றார்னா, தீர்க்கதரிசிமா திருவுளம் பெற்றார். காலகாலமாக பங்கு பங்காக வகையாக. புரியுதுங்களா? இப்ப இந்த தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இப்ப இந்த தேவன் மாம்சத்துல வந்திருக்காரு. இந்த மாம்சத்துல வர்றதுக்கு முன்னாடி வார்த்தையா இருந்தார், ஒளியில இருந்தார், பிதாவா இருந்தார். பிதாவா இருக்கும்போது முழு உலகத்தையும் சிருஷ்டிக்கிற தேவன். அல்லேலூயா. முழுவதும் சிருஷ்டிக்கிற தேவன். அல்லேலூயா. முழு உலகத்தையும் சிருஷ்டி, நம்ம கண்ணில் காணாது அனைத்தும் படைக்கிற தேவன். ஆனா ஆதாமேவர் மூலமாக மனுஷகுல விழுத போது அங்கே உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ஸ்ரீயின் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ புதிகாலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்லி இவர் வருகிறது, இந்த கிறிஸ்து வருகிறது, இந்த தேவன் வருகிறது. அப்பவே ஒரு மெசேஜ். அப்போ மெசேஜ் எப்படின்னா, அந்த நிர்வாணத்தை வந்து மூடுறதுக்காக என்னன்னா தோல் செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நிர்வாணமா இருந்தாங்க, ஆதாமே தேடி வந்தாருங்களா. அப்ப தேடி வரும்போது அவங்க அத்தியாலையில மூடி இருந்தாங்க நிர்வாணத்தை. அல்லேலூயா. அவங்க நிர்வாணம் அப்போ அந்த உன்னுடைய பிளான், உன்னுடைய சிந்தனைனால நீ அத்தியாலையில உன்னோட நிர்வாணத்தை மூடி இருக்க. ஆனா அதில் நீ பாவம் செய்துக்க. ஆனா ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்த தோலோட அவன் நிர்வாணத்தை கற்று முடியும். அதுதான் செய்தி, அதான் வார்த்தை. சொன்னாரு
அப்போ பிள்ளைகளை வந்து மீட்கிறதுக்கு நம்ம பிள்ளை மீட்கிறதுக்கு நம்மளே போவோம், அப்பாவை போவோமா அம்மாவை போவோமா பக்கத்து வீட்டு அனுப்பி விடுவோமா? இல்ல, நம்மளே தான் போவோம். அப்ப நான் வருகிறேன் என்று சொன்னது, நான் வருகிறேன் என்று சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய காலத்தில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பு மூலமா அவருடைய காரியங்கள் வெளிப்பட்டது. சுருக்கமாக தேவை போயிறார். புரியுதா? இப்படி அவர் வருகிறேன்றது மோசையும் சொன்னார். என்ன போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருடைய சொல் கேளாத வேணும், அவருடைய தினத்துல இல்லாதபடி அறுப்புட்டு போன்னு சொன்னார். யாரு? இவர் வருது. எசாதி சொன்னாரு, ஒரு கன்னி குமாரன் சொல்வார், அவருக்கு பேர் இமானுவேல் என்று சொல்வாராக. அல்லேலூயா. எசையா சொன்னார், சுருக்கமாக எசையா சொன்னார். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் சொன்னாங்க, வராது வராது வராது. யோபு சொன்னார், அவ்வளவு நெருக்கத்தில் சொன்னார், அவ்வளவு பாட்டு நெருக்க சொன்னார். யோபு என்ன சொன்னார்னா, என் வீட்டில் உயிரோடு கூட இருக்கிறா, அந்நிய கண்ணால் அல்ல, என் சொந்த கண்ணால காண்பேன் சொன்ன. பாத்தீங்களா? அவர் தான் வந்திருக்காருங்க. சொல்ல வேகமா வந்துடுறேன். நீங்க வந்து அவர் வந்திருக்கிறது வந்து பார்த்தாச்சுன்னா எதுக்காக வந்திருக்காரு? ஆதியில இருக்கிற யெகோவா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்திருக்காரு? எதுக்காக வந்திருக்காரு? உன்னை மீட்க, உன்னை மீட்க, உன்னை ரட்சிக்க. நீ நரகத்துக்கு போக கூடாது, நீ பாதாளத்துக்கு போக கூடாது. அதுக்காக அவர் வந்திருக்காரு, அவருக்காக வந்திருக்காரு. ஆனா ஏற்கனவே வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருல, ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருல. அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்தாங்க? பிதாக்களுக்கு கொடுத்தாங்கல்ல. நியாயப்பிரமாணம் பிதாக்கள் கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தை சடங்காக்கி, சம்பிரதாயமாக்கி, பண்டிகையாக்கி, ஆசாரியாக்கி, அதாக்கி இதாக்கி, சதுசேயர் சாப்பிடும், பரிசேயர் சாப்பிடும், வேதாகபார சாப்பிடும், எல்லா சாப்பிடமாக்கி அப்படி ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவர் தான் கொடுத்தாரு, இவர் தான் வந்தது, அதை கொடுத்தாரு. அது ஈடு இருக்குது, ஆடு மாடு அடிக்கிற ஈடு. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை கிருபை பிரமாணமாக்கலாம் ஆண்டவர். அல்லேலூயா. அங்க வந்திருக்கிறார். வந்தாச்சுன்னா வந்த இந்த இயேசுவை யாருன்னு தெரியல அவங்களுக்கு. அல்லேலூயா. வந்த இயேசு அப்போ அந்த அது என்ன ஆகிட்டு? ஸ்தாபனமா போயிட்டு அது அப்படியாக வந்து மரணத்துக்கு போகுது. இந்த மாதிரியான காரியம் ஆயிடுச்சு. அப்போ இவர் வந்து பார்க்கும்போது இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இந்த வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க, பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவங்க எல்லாமே சதுசேயராட்டும் பரிசேயராட்டும் இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளல. சாஸ்திரன்னு சொன்னாங்க, பெயில் சொல்லுன்னு சொன்னாங்க, எவ்வளத்தாரும் சொன்னாங்க. நீ என்ன பண்ற? இந்த சபையெல்லாம் வந்து சபையில இருக்க போதெல்லாம் கிளிக்கிற பத்தாத்துக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ண, ஒரு 8 உதச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாம் கூடையெல்லாம் புறா கூடையெல்லாம் போட்டு நாசு தான் பண்ணிட்டேன். இப்படியே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு தான் பண்றாங்க. அல்லேலூயா. வந்தவங்க யார், வந்தது யாருன்னு தெரியல. வார்த்தையான தேவன் மாம்சத்துல வந்திருக்கிறது, இவர் யாருன்னு தெரியல. அல்லேலூயா. இவர் யாருன்னு தெரியல. அல்லேலூயா. இப்படிதான் இந்த பவுலும் நினைச்சார். இந்த பவுலும் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தான் நினைச்சார். அல்லேலூயா. ஆனா பின்னால என்ன பண்ணாங்க, பவுல் வந்து அந்த ஜனங்களை வந்து இப்படியாக வந்து அடிக்கவும் சிறையில போடவும் அப்படியாக. அல்லேலூயா. நானா சொல்ல கேட்டீங்கன்னா கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படாதாங்க. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் செய்ய வேண்டிய வார்த்தைகளை அவர் கவனிக்க, அவர் செய்ய வேண்டிய அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேற்றார். கவனிக்கிறீங்களா? அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையெல்லாம் அவர் நிறைவேற்றுறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு என்ன வார்த்தை இருந்தோ அந்த வார்த்தையை நிறைவேற்றார். அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த நாள்ல பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா? அல்லேலூயா. கேள்வியா தான் இருக்கு. நீங்க அந்த சதுசேயர் பரிசேயர் பக்கம் நின்றுருப்பீங்களா? அந்த ஆலயத்து பக்கம் நின்றுருப்பீங்களா? இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கம் நின்றுருப்பீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட மாட்டுத்தொழில் பிறந்தார். அவர் சத்தத்துல அவருக்கு இடம் இல்லை. அவருக்கு சத்தத்துல அவருக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குரியா. எப்படிங்க கன்னி கர்ப்பவதி ஆவா? அல்லேலூயா. இவர் எப்படி ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதி ஆக முடியும் அப்படின்ற கேள்வி, அநேக கேள்விகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்றோம், அந்த நாளுக்கு பாருங்க, அந்த நாளில
நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாளுக்கு அந்த நேரத்துல அதே போல இன்றைக்கும் அல்லேலூயா, அதே போல இன்றைக்கு அந்த நாள்ல அந்த பெரிய பெரிய பணக்காரங்களோ செல்வந்தர்களோ சதுசெயரோ பரிசெயரோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா நித்திய ஜீவனுக்கு யார் முன்குறிக்கப்பட்டார்களோ அவங்க மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தேவன் எப்படி எளிமையில் வெளிப்பட்டிருந்தார். அல்லேலூயா, தேவன் எளிமையில் வெளிப்பட்டிருந்தார். பர்த்திமி குருடனை போல, சபையை போல, அந்த லாசரை போல, அந்த மாத்தாளை போல, அந்த மரியாதை போல, அல்லேலூயா, அந்த குருடர்கள் போல, அந்த குஷ்டரோகர் போல, அந்த 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 38 வருஷமாக இருந்த பெரும்பாடுள்ள அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? 38 வருஷம் அவன் அவனை போல அவன் ஆண்டவரே சொன்னான். அதுல பெரும்பட ஸ்திரீ ஆசையெல்லாம் விட்டுட்டு அவளை போல. அதாவது தேவன் நித்திய ஜீவனுக்கு யாரால முன்குறித்தாரோ அந்த ஜீவ புஸ்தகத்தை யாரோட பேர் எழுதுதோ அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அவங்க வித்தா இருந்தாங்க. அல்லேலூயா, அவங்க வித்தா இருந்தாங்க, தேவனுடைய வித்தா இருந்தாங்க, தேவனுடைய ஆடுகளா இருந்தாங்க. மற்றவங்க ஆடுகளா இல்லை. அவர் சொந்தத்துல வந்தார், சொந்தமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய சொந்தம் என்ன பண்ணுச்சு? அந்த ரோமர் ராஜாவுக்கு, அந்த ரோமர் அரசாங்கத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தது, சாவுக்கு ஒப்பு கொடுத்தது, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா, சொந்தம் ஏற்றுக்கொள்ள. ஏன் அப்படி பார்த்தா அந்த அவருடைய சொந்தமுடைய கண்ணை தேவனே கூடாக்கின்றார். ஏன்னா உங்க கண்ணை திறக்க அவங்க அப்படி அவங்க கண்ணு திறந்துட்டா இன்னைக்கு இயேசு பத்தி நம்ம பேச மாட்டோம், பிரசங்கம் பண்ண மாட்டோம். அவன் முடிஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் திட்டம் இருந்தது, ஆண்டவர் சித்தம் இருந்தது. நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும், மனவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்மள மனவாட்டியை தெரிந்து கொள்ள சொந்த ஜனங்களுடைய கண்ணை கூடாக்கி நம்ம கண்ணை திறந்தா நாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க, நம்ம பாதாளத்துக்கு போக வேண்டிய. அல்லேலூயா, ஆனா பாருங்க கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்கு கிருபை கொடுத்தாரு. படிச்ச பார்த்தா தேவாலயத்தோட கிருபையை நம்ம நினைச்சுக்கிறோம், துதிக்க சொல்ல பாத்தீங்களா? அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவனிக்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்க. அப்போஸ்தலர் 16 வாசிப்போம். 16-18 வாசிப்போம். 2 வசனம் வாசிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போய் குறி சொல்ல ஏற்கிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லியிருந்தால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது இந்த பவுல் எப்படி இருந்தாரு? எப்படி மாறினார்? தேவனே தான் மாத்தினார். நீங்க உங்களால நான் பிரசங்கம் பண்ணி உங்க மனசை திரும்ப முடியாது. தேவன் எம்மாவூர் சீசுடைய கண்ணை திறந்து திருப்பினார். பாத்தீங்களா? தேவன் வார்த்தைதான் நீங்க திறக்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த பவுல் அப்படிதான் இருந்தாரு. ஆனா இந்த பவுல் எப்படி இப்போ இந்த பிரசங்கம் தான் அவர் பண்ணாரு. சபையால பார்த்து தாவீது அவரை பத்தி பேசியிருக்காரு, மோசே அவரை பத்தி பேசியிருக்காரு, தானியேல் அவரை பத்தி பேசியிருக்காரு, சங்கீதக்காரர் இப்படி பாடி இருக்காரு, அப்படி பிரசவம் பண்ணா. அப்போ பவுலுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? சபையை எதிர்த்துட்டாங்க. நீயும் இப்படி ஆகிட்டியா, நீ அவங்க கூட்டத்தை சேர்த்தியா சொன்னா. பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த பவுல் இப்போ இந்த ஜனங்களுக்கு பிரசவம் பண்றார். அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ ஒரு கூட்டத்துக்கு பிரேயர் கூட்டத்துக்கு போறோம்னு வச்சுக்கேன். அப்ப போகும்போது குறி சொல்ற ஆவி, இவங்க உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் சொல்லி 1 நாள்ல 2 நாள்ல இவ்வளவு நாள் சொன்னாங்க. ஆனா உடனடியாக அவர் எதுவும் செய்யல. ஏன்னா பொறுத்து இருந்தார், காத்து இருந்தார். 1 நாள் என்ன பண்ணாருன்னா கணிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு எப்பவுமே நமக்கு ரெடியா கர்த்தருக்காக காத்து இருக்கிறது கிடையாது, கர்த்தருக்காக ஜெபம் பண்றது கிடையாது. ஆண்டவர் கூட்டத்துக்கு போலாமா, ஆண்டவர் பிரேயருக்கு போலாமா, ஆண்டவர் காரியத்துக்கு போலாமா, ஆண்டவர் காத்து போகலாம். ஏன்னா நமக்கு நம்ம சொந்த அறிவில எப்பவுமே டைம் ரெடியா இருக்கும். எப்பவுமே நம்ம போயிடும். உடனே போய் ஆண்டவரை கேட்க மாட்டோம், ஆண்டவர் நாட மாட்டோம், ஆண்டவர் தேட மாட்டோம். ஆண்டவர் பயணத்தை போற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலையா போற ஆண்டவரே,
இந்த காரியமா போராட வந்து தேவ சமூகத்துல காத்து இருக்க கிடையாது. ஆனா பவுல் எப்படி ஆண்டுக்குள்ள வந்துட்ட கூட உடனடியாக எதையும் கடிந்து கொள்றது, உடனடியாக எதுவும் செய்யறது கிடையாது. ஏன்னா அவன் கட்டப்பட்டவனாயிட்டான், அவனுடைய அன்புனால கட்டப்பட்டவனாயிட்டான். நீங்க அவருடைய அன்பினால் கட்டப்பட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. பவுல் வந்து அவருடைய அன்பினால் கட்டப்பட்ட முன்னாடி எப்ப பார்த்தாலும் அவருக்கு டைம் இருந்தது, எங்கேயும் போகுது எங்கேயும் வருது, என்ன செய்யுது என்ன பண்றது எல்லாம் பண்றது. ஆனா எப்போ அவரை தொட்டாரோ, எப்ப அது ஒளிக்கு பட்டதோ, எப்ப பேசினாரோ அவருடைய மாம்சம் எல்லாம் மரித்து போயிடுது. சிலுவை எனக்கு முன்னே உலகம் எனக்கு பின்னே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நச்சது குப்பை. கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம். கிறிஸ்து 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 கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்ணா, ஒரு முத்தை ஆண்டவர் பிரசந்த பார்க்கலாம். ஒரு முத்தை வாங்குறது எல்லாவற்றையும் விட்டு அந்த வெளியேறப்பட்ட முத்தை வாங்குறது போல எல்லாவற்றையும் விட்டு வெளியேறப்பட்ட முத்தாகிய கிறிஸ்துவை அவன் என்ன பண்ணான், தரித்து கொண்டான். இப்ப கிறிஸ்துவ கட்டப்பட்டவனா இருக்கான். அவனால எதுவுமே செய்ய முடியல, அவனால சொந்தமா சிந்திக்க முடியல, அவனால சொந்தமா பேச முடியல, அவனால சொந்தமா போக முடியல, எதுவும் முடியல. ஏன்னா அப்படி அன்பினால கட்டப்பட்டிருக்கான். எப்பவுமே இயேசுவே இயேசுவே, யெகோவா தேவன் இயேசு எல்லாத்தையும் பார்த்தான். அவன் தான் என்ன பண்ணான், கர்த்தர் சோதனை வருவேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். அப்போலோ என்பவன் குறிப்பிட்ட கேட்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஏன் கேட்பாங்க, நீங்க எந்த ஞானஸ்நானம் பற்றி கேட்டார். யாருக்கு? பவுல். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் சொன்னாங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் தான் அனனியா வந்து இந்த பவுலுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொடுத்தார். அப்ப இவங்க மறுபடியும் இந்த பவுல் போயிட்டு ஏதுகிட்ட டிஸ்கஸ் பண்ணல, எந்த அப்போஸ்தலரையும் டிஸ்கஸ் பண்ணல. அவர் எங்க டிஸ்கஸ் பண்ணானா, நான் ஒரு மனுஷன்கிட்ட கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை, எனக்கு ஆராதனை வெளிப்பாடு இருக்கணுங்க. வெளிப்பாடு இல்லாத ஆராதனை இல்ல. அந்த ஆராதனை வெளிப்பாடு உள்ள ஆராதனை வெளிப்பாடு உள்ள ஆராதனை நிறைய பேசிட்டே போலாம். ஏன்னா காயினும் ஆவேலும் முதல் ஆராதனை பார்த்தா காயின் ஆராதனை பழம் அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சான். ஆனா ஆபேல் ஆராதனை அப்படி இல்லை. நேரா போனா அவன் ஆடு வச்சுட்டான், ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தான், நல்ல பெற ஆட்டை பிடிச்சான், வச்சான், அறுத்தான், அழுத்தாத்தான், கல் வச்சு அறுத்தான். அப்படி ரத்தம் வந்துச்சு. ரத்தம் ஏன்னா ரத்தம் சிந்தது இல்லாம பாவம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், சுத்தம் பண்ணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை. ஆனா அந்த வெளிப்பாடுல இருந்தது. அல்லேலூயா. ஆனப்படி இல்ல, நாம அதை 4 பேர் நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நீங்க படிங்க, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 38வது அதிகாரம் 38. லூக்கா, இன்னொரு யார் பாருங்க, லூக்கா 9:22-24. ஆண்டவர் இயேசு எடுத்தவங்க படிக்க. யோவான் 6:38. லூக்கா 9:22-24. என் சித்தத்தின்படி அல்ல, பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய எப்படி வேண்டும். பாருங்க, இந்த பவுல் எப்படியோ அதே போல ஆண்டவருடைய காரியத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து என் பிதா என்ன எனக்கு காண்பிக்கிறாரோ, என் பிதாவுடைய சித்தம் என்னவோ அதுதான் நான் செய்கிறது. நாம ஒரு காரியம் செய்கிறேன். ஆமென். அப்படிலாம் இந்த பெருசா குளத்தாண்ட போனா பார்த்து எத்தனையோ பேர் இருந்தாங்கல்ல, அத்தனை பேருக்கு சூப்பு அனுப்பிச்சிருக்காங்க, செய்யல.
அல்லேலூயா. எத்தனையோ கொள்ளைகள் சேர்த்து மறைச்சு விட்டுருவாங்க. ஆனா அந்த பாடையில வந்த அந்த ஸ்ரீல குழந்தைய மட்டும் தான் நான் வந்து சொல்லலாம். அல்லேலூயா. திமிர்வாதக்காரர் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, குஷ்டரோகி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம்ல, இவ்வளவு பேர் பாவம் கஷ்டப்படுறாங்க, குளத்தை சுற்றி ஒரே வியாதிச்சனாலதான் நிறைய இருக்கிறாங்க. இவர் பாரு ஒரு ஆளை மட்டும் சொல்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. என் பிதா என்ன செய்ய சுத்தமா இருக்காரோ அதனால செய்யறது, நானா ஒரு காட்டு செய்யறது. அப்ப சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதாவது இவன் வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல தான் எல்லாமே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓய்வு நாள்ல தான் எல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம ஓய்வு நாள் தான் ஓய்வு இருக்கிறோம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த ஓய்வு நாள்ல தான் அந்த 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 குளத்துல அவனுக்கு சோறு கொடுத்தாரு. அந்த ஓய்வு நாள்ல தான் இவனுக்கு பார்வை கொடுத்தாரு. அந்த ஓய்வு நாள்ல தான் என்ன பண்ணாரு, சூமனை கையை, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, சூமனை கை வச்சு நிற்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, என்ன செய்வாரு பாக்குறாங்க. இவரை குற்றம் கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ஓய்வு நாளா இருக்குது, சூமனை கை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறான். அப்ப என்ன பண்ற பார்க்கும்போது அப்படியே பேசிட்டே இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது, நீங்க உங்க ஆடு குழியில விழுந்துச்சுன்னா, ஓய்வு நாள் குழியில விழுந்தா எடுக்க மாட்டீங்களா, அது தூக்க மாட்டீங்களா? என்னுடைய ஆடு இது, என் ஆடு இது அப்படியே சொல்றாரு. அப்படி பேசிட்டே இருந்து பேசிட்டே இருந்தா பண்ணா உன் கையை நீட்டினார். கையை நீட்டமா கை அன்றைக்கு ஓய்வுதான், அன்றைக்கு ஓய்வுதான். குற்றம் கண்டுபிடிச்சு கல் எடுத்துட்டாங்க. இன்றைக்கு இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை மலையில கொண்டு போயிட்டு தள்ளணும், இல்லாட்டி இந்த மாதிரி பண்ண யோசனை இருக்கா அப்பான்னு சொன்னாங்க. எந்த கிரி நிமித்தமாக என்ன நீங்க தள்ளறீங்க கேட்டா, எந்த கிரி நான் நிமித்தமா எனக்கு நீங்க தள்ளறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, நான் இதெல்லாம் சரி தப்பா அப்படின்னு கேட்கிறேன். அதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா உன்னோடு கூட இருக்குன்னு சொல்றிய, அதான் தேவ தூஷணம். நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொல்றிய, அதான் தேவ தூஷணம். அல்லேலூயா. அதுதான் தேவ தூஷணம். அல்லேலூயா. நீ இந்த மாதிரி நல்ல கிரியை செய்யறதால நான் உன்னை கல்லறியல. நீ உன்னை பிதா உன்னை வந்து நானும் பிதா ஒன்னா இருக்கும், நான் தனித்துறேன், என் பிதா என்னோட கூட இருக்காரு, உன்னை தெய்வ திட்டை நீ பண்ற, நீ தெய்வத்துக்கு நேராக நீ உன்னை பண்ற, அதனால உன்னை கல்லறிகிறோம் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க உங்க பிதாவுடைய கிரியை நீங்க செய்றீங்க, நீங்க உங்க பிதாவுடைய கிரியை நீங்க செய்றீங்க, நான் என்னுடைய பிதாவுடைய கிரியை செய்றேன். உங்களுடைய பிதா பொய்யனுக்கு பிதாவுக்கு கொலைபாதகனா இருக்கான்னு சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? சதுசேயர், பரிசேயர், வேதபாரர் அத்தனை பேரும் வேதத்தை கண்டுபிடிச்சவங்க அத்தனை பேரும் டோட்டலா பிசாசின் பிள்ளைகள் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா, நான் என் பிதாவுடைய கிரியை செய்றேன், நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கும். நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் நான் திரும்ப எங்க போறேன் என்றும் எனக்கு தெரியும். நான் என் பிதாவை கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தி சித்தமா இருந்தாரோ அவர்களுக்கு யாரு மரியான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க, அதை படிங்க. ஒரே ஒரு வசனத்தை படிக்க கூப்பிடுறோம். அதாவது மேத்யூ சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியார். பிதாவுக்கு தான் குமாரனை தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எந்த ரெவரண்டுக்கோ எந்த பாஸ்டருக்கோ ஐயருக்கோ யாருக்குமே தெரியாது. என்ன சொல்றது அந்த வசனம்? பிதாவை தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். பிதாவை தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் அதே போல குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொரு பிதாவை அறியான். அவளதான் முடிஞ்சு போச்சா கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, கண்ணி கவனிங்க. இந்த கண்ணி மீது பரிசுத்தாவியான நிழலிட்டா, கண்ணி மீது இந்த பரிசுத்தாவின் நிழலிட்ட மாத்திர வயிற்றுல கரு உண்டாயிட்டு. அல்லேலூயா. இப்ப இந்த கருவுக்கு யார் சொந்தக்காரர்? மரியாதை வயிற்றுல இருக்க கருவுக்கு யார் சொந்தக்காரர்? யார் சொல்லுங்க, யார் சொந்தக்காரர்? யாரு நேரிட்டது? பரிசுத்தாவியான நேரிட்டார்.
அப்ப இந்த வயிற்றுல சுமக்கிற இந்த கருவுக்கு சொந்தக்கார யாரு? ஆமென். அல்லேலூயா. 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 உங்க உடம்புல எங்க உடம்புல ஓடுறது வந்து பாவ ரத்தம். அவர் உடம்புல ஓடுற ரத்தம் அது பரிசுத்தாவின் ரத்தம். அந்த ரத்தத்தினால நீ கழுவப்படணும். அந்த ரத்தம் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால அவர் தனித்து இல்ல, அந்த சரீரம் பரிசுத்தாவியது. அந்த இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக இயேசு அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்து அவர் மேல வந்து இறங்குறத பார்க்கணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவிய மறுபடியும் இறங்குறத பார்க்கணும். அவரை எங்க நடத்துறாரு பார்த்தா நேர சிலுவைக்கு நடத்துறாரு. அல்லேலூயா. எங்க நடத்தாரு? நேர சிலுவைக்கு தான் நடத்தாரு. அப்போ பாருங்க, அந்த வயிற்றுல சுமந்து இருக்கிறது பரிசுத்தாவிக்கு சொந்தமானது. சொல்ற நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கும் சொல்ற. அது மட்டும் இல்ல, குமாரன் என்று சொல்லும் போது வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையில தான் நீ ஆண்டவரை வெளிப்படுத்த தவிர வேற எங்கேயுமே நீ வார்த்தை இல்லாம அவர் வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வாசிப்போம், அடுத்த வருஷம் வாசிப்போம். லூக்கா 9:22-24 வாசிக்க. லூக்கா 9:22-24. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபரராலும் ஆகாரம் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இதை பாருங்க, அவன் தன்னைத்தான் அவனுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் வெறுக்கணும் சொல்றார். அல்லேலூயா. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து. அது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு எப்படி ஒரு சிலுவை, அதே போல உனக்கு ஒரு சிலுவை. வார்த்தையினால் வர நிந்தைகள் பாடுகள் அந்த உங்களுக்கு சிலுவை. உனக்கு சாதாரண பிரச்சனை வராதுங்க, சாதாரண இந்த கஷ்டம் வராதுங்க. நீங்க வார்த்தையில நிற்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. சோதனை அதனால வந்து சோதனை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க, யோபு என்று சொல்லும்போது அந்த சாத்தான் சுத்திட்டு வரான். ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். எங்க போயிட்டு வரேன்? உலகம் முழுவதும் சுத்திட்டு வராங்க அப்படின்னா ஏன் அப்ப வார்த்தை பாருங்க, என் தாசனாகிய யோபு நீ கண்டாயோ? அல்லேலூயா. இப்ப வார்த்தை சோதனை வந்து இந்த வார்த்தை விட்டுட்டா உனக்கு சோதனை கிடையாது. உலகப்புறமாக சந்தோஷமா ஜீவிச்சு சந்தோஷமா வந்து எங்க போற போயிடலாம். ஆனா பொண்ணை வந்து எப்படி உனக்கு சோதனை, நீ நிச்சயமா இந்த வார்த்தை நீ வச்சிருக்க, அந்த வார்த்தை நிச்சயமா உனக்கு சோதனை வருது. ஒரு பொண்ணுக்கு எப்படி குணமடைப்படுதோ அதே போல பொண்ணில் மேலான ஒரு விசுவாசத்துக்கு நான் அந்த வார்த்தை ஜீவிக்கணும், இந்த வார்த்தை நடக்கணும், இந்த வார்த்தை உடுக்கணும், இந்த வார்த்தை பேசணும். ஏன்னா வார்த்தையே உன்னுடைய உடுப்பாய் இருக்குது, அதுதான் உங்க ட்ரெஸ்ஸா இருக்குது. வார்த்தையால் உடுத்து வைக்கிறது. வார்த்தையே உங்க ட்ரெஸ். வார்த்தையால் நீ உடுத்து வைக்கிற, வார்த்தையை விட்டு நீ எங்க போற, கட்டப்படுற. வார்த்தை நிமித்தமாக பவுல் எப்படி கட்டப்பட்டாங்களோ அதே போல அந்த வார்த்தைக்கு நீ கட்டப்பட்டவன. அப்ப அந்த கட்டப்பட்ட போது நீ உன் சிலுவை கீழே போட்டு போக முடியாது. நீ அந்த வார்த்தை சுமந்துதான் போகணும். நீ அந்த சிலுவை சுமந்து போகணும். நம்ம நினைக்கிறான் நமக்குதான் இப்படி நினைக்கிறேன். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அப்படிதான் கட்டப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தானியேலாக இருக்கட்டும், அல்ல தாவீது ஆகட்டும், அல்ல எசேக்கியேல் ஆகட்டும், அல்ல எரேமியா ஆகட்டும், யாராகட்டும், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அவர் அந்த மணி நேரத்துக்கு உண்டான வார்த்தைக்கு கட்டப்பட்டவர்கள். நமக்கு இந்த மணி நேர வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அன்றைக்கு அவர் தீர்க்கதரிசியாவும் இருக்காரு, ஆண்டவரா இருக்காரு. அவர் அதை நிறைவேற்றி ஆகணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவர் நிறைவேற்றணும். சொல்லப்பட்ட வார்த்தையும் சரி, அந்த மணி நேரத்துக்கு அவர் என்ன செய்யணுமோ அது செய்துதான் ஆகணுங்க. இல்லைன்னா முடியாதுங்க. இந்த வார்த்தையில நீங்க நிக்கணும் அப்படின்னா ஜெபம் அதிகமா தேவையாது. அதிகமா தேவையாது. அது சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுக்கு முன்னாடி அவர் பிரேயர் பண்ணார். இந்த சீசருக்கு என்ன பண்ணாங்க, சோதனை கூப்பிடாது அப்படி நீங்களும் பிரேயர் பண்ணுங்கப்பா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணாரா? இவர் பண்ணாரா? பண்ணல. பண்ணாதவருக்கு என்னாச்சு? பண்ணினவருக்கு என்னாச்சு? ஜெபம் பண்ணினவர் அடுத்ததாக எழுதி விட்டா வாங்க ஏந்துனா அப்போ வரவங்களாம் பிடிக்க வராங்க.
ஆளை தேடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னா இயேசுவே நான் தான் அப்படின்னா விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. பிரேயர் பண்ணவர் மறுபடியும் எழுந்துட்டாங்க. யாரை நீங்க தேடுறீங்கன்னா நான் சொன்னா இயேசு நான் தான் சொல்றேன். அவருக்கு மறுபடியும் கேட்டுட்டாங்க. அவரை பிடிக்க முடியாது, அவரை பிடிக்க முடியாது. எத்தனையோ பிடிக்க வரும்போது மறைஞ்சு போயிடுறாரு, மறைஞ்சு போயிடுறாரு. அந்த அந்த யூதாஸ் அப்படியே ஏமாந்தான். நம்ம பணத்துக்கும் பணம் வாங்கிக்கலாம், இவரும் பிடிக்க வந்தா மறைஞ்சு போயிடுவார். காசு இருக்கு, காசுமாச்சு, நம்ம வேலையை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சாத்தாண்ட பிள்ளை. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர் என்ன சொல்றேன்னா வசனத்துக்கு நான் என்னுடைய ஒரு முறை நானு எழுந்து போவதில்லை சொல்றது சொன்னவ. அப்படி நான் என்ன நீங்க பிடிக்க வரீங்கன்னா இவங்க எல்லாம் போட்டுனாங்க, எல்லா அப்போஸ்தலரையும் அனுப்பிச்சு விட்டாங்க, இவரை பிடிச்சாங்க. அல்லேலூயா. ஜெபிச்சவரு அந்த சோதனையை ஜெயிக்க முடிஞ்சது. அவரோட வார்த்தையானவரு. நீங்க கூட நீங்க வார்த்தை கையில வச்சிருந்தா மட்டும் இல்ல, இந்த வார்த்தை நிமித்தமா வர ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கணும்னா வழங்கால் யுத்தம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு கட்டத்துல நீங்க வார்த்தையை சும்மா வார்த்தை கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை இந்த மணி நேரத்துல வார்த்தை தான் ஜெயிச்சுங்க. இந்த மணி நேரம் வார்த்தை. அல்லேலூயா. அத நம்ம பார்க்க போறோம். அப்ப ஜெபிச்சது பாருங்க. ஜெபிக்காதவரு குளிர் காய்ஞ்சார். போயிட்டு என்ன நடக்க போகுது, இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு போய் குளிர் காய்ஞ்சார். குளிர் காய்ஞ்சி ஒரு கண் அவர் மேலே. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஆண்டவரை வாழ்வில் சாவணும் வருவேன், நான் உங்களை விட மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு 2 தடவை சேவை பூவும் 3 தடவை என்ன மறுதலை பண்ணார். முடிஞ்சு போச்சு. அப்படியே இருந்து பார்த்து இருக்காரு, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. அந்த சகோதரிகள்லாம் வந்தாங்க, இவரும் அவரோட கூட இருந்தாங்க. நான் கிடையாது, நான் இல்லவே இல்லை அப்படின்ற. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஜெபிக்காதவர் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. பார்த்துச்சுன்னா இன்னொரு இல்ல, உன் பேச்சு அப்படிதான், உன் ட்ரெஸ்ஸும் அப்படிதான், நீ அவரோட கூட இருந்த. இல்ல, நான் அவரோட கூட இல்ல, அவன் எனக்கு தெரியவே தெரியாது சபிக்க ஆரம்பிச்சான். 2 தடவை கூறுக்கும் 3 தடவை சொல்லிட்டார். ஆண்டவர் அப்படி பார்த்தார். அது 2 பேருடைய கண்களும் பார்க்கப்பட்டது. அது பார்க்கப்படும் போது, ஆண்டவரே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே நான் மறந்துருச்சு ஆண்டவரே. மனகசந்து அழுதான். ஆனா யூதாஸ் மனகசந்து அழுல. அல்லேலூயா. அவன் எங்க போறோமோ அங்க போயிட்டு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவங்க அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. அப்ப கூட என்ன சொன்னா, பிதாவே, அப்ப என்ன சொன்ன, பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரத்தை நீ எடுத்து போடும், ஆனா அதுவும் என் சித்தத்தின்படி இல்ல, உன் சித்தத்தின்படியா. ஜெபிச்சவரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவரும் அவருடைய வார்த்தை கட்டப்பட்டிருந்தார், ஒப்பு கொடுத்தார். ஆனா நீங்களும் எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல மோசே நம்ம பார்க்கிறோம். மோசே நம்ம பார்க்கும் 3வது ஆள் பார்ப்போம். 5 ஆள் பார்த்து நம்ம முடிச்சோம். அல்லேலூயா. 3வது ஆள் மோசே பார்ப்போம். மோசே அந்த மனிதனுடைய செய்தியாளர். அப்போ மோசே. ஆனா மோசே எல்லாவற்றையும் இந்த பவுலை போல எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். சட்ட பயிற்சி, எல்லா பயிற்சியும் கற்று தேர்ந்து அளவு அவர் ராஜகுமாரனாக இருந்தார். ஆனா மோசே இந்த மாதிரி அவன் இந்த சபையை அவன் விடுவிக்கணும், ரட்சகனான ஒரு காரியம். மோசே ஜனங்களை விடுவிக்கிற ரட்சகனான ஒரு காரியம் அம்மா அவனுக்கு சொல்லிட்டான். அப்ப இந்த மோசே அப்படியாக இருக்கும்போது அவன் இவங்களை விடுவிக்கணும்னா நம்முடைய சாமர்த்தியம் விடுவிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள் 2 பேர் சட்டை போடும் போது அவன் என்ன பண்ண ஒருத்தர் என்ன பண்ண ஒரு எகிப்துல வெட்டி கொண்டு போட்டான். அவனுடைய யோசனை பிரகாரமாக அவன் என்ன பண்ணான், ஒரு எகிப்துன்னு கொல்ல முடியும் தவிர யாரும் விடுவிக்க முடியல. அல்லேலூயா. ஆனா பாருங்க, மறுநாள் இருப்பாரு அவங்க சகோதரர்கள் சண்டை போடும்போது அவன் சமாதானம், நேற்று ஒரு எகிப்தை நீ வெட்டி போட்ட, இன்றைக்கு நீ எங்களுக்கு சமாதானம் பண்றியா அப்படின்னு சொல்லும் போது பயத்துல மட்டும் அவன் ஓடி போயிடும். அல்லேலூயா. ஒண்ணுமே வேணாப்பா, இந்த குடி வேணாம், எது வேணாம் சொல்லி போயிடும். ஓடி போய் அவன் அவன் மாமன் வீட்டுக்கு சென்று ஆடுகளை மேய்ச்சிட்டு 40 வருஷமா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடுகளோடய நடந்து ஆடுகளை எல்லாத்தையும் மறந்துதான், அவன் ஊழியத்தை மறந்துதான், எல்லாத்தையும் மறந்துதான், குடும்பமாச்சு, பிள்ளைகளாச்சு, இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மறக்கல. எப்படிதாங்க மறக்கலங்க, என்னையும் மறக்கல. ஆண்டவர் மறக்கல. அவர் வார்த்தை மாறாது. அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல, உங்களை அறிஞ்சு இருக்கிறவர், தெரிஞ்சு இருக்கிறவர், தேவைகளை தெரிஞ்சிருக்கிறவர். நீங்க ஜெபம் பண்ணி கூட மறந்து போயிருக்கலாம்.
ஆனா அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நீங்க இந்த காலத்துல ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே நீங்க ஜெபிச்சு நீங்க ஜெபிக்க வேண்டாம்ப்பா, நான் கூட ப்ரே பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னு பார்த்துருவீங்க. அப்பதான் தேவன் மறக்காதவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. உங்க பிரேயரை கேட்ட ஒரு கிரியை செய்யற தேவன். அதே போல மறக்கல, இவர் மறக்கல. எந்த மறக்கல? சொன்ன வார்த்தையை மறக்கல. என்ன வார்த்தை சொல்லியிருந்தாரு ஆபிரகாம்கிட்ட? ஒரு சந்ததிகள் என்ன பிள்ளை இல்லாத நேரத்துல, குழந்தை இல்லாத நேரத்துல உனக்கு நான் மகனை தருவேன், ஒரு சந்ததிகள் இவ்வளவாய் இருப்பார்கள், ஒரு சந்ததிகள் வந்து அந்நிய தேசத்தில் இருப்பார்கள், மறுபடியும் நான் அந்நியனா பண்ணுவேன், கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மோசைக்கு பிராமிஸ் பண்ண தேவன் மறக்கல. உங்களுக்கு பிராமிஸ் பண்ண தேவன் மறக்கல. அவர் மறக்கிற தேவன் கிடையாது. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆனபடினால அவருடைய பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கப்படுற நேரத்துல தேவன் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நினைவு கூர்ந்து என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். முச்சடியில தரிசனமானார். அல்லேலூயா. முச்சடியில தரிசனமானவர் எங்க? அவருக்குள்ளே இருக்கிறார். ஒரு கோணலான கொம்பு, வயசானவர். அல்லேலூயா. விடுவித்து எங்க போறாங்க? அந்த காண தரிசனத்தை அதை கொண்டு போறாங்க. பார்வோன்கிட்ட போய் நிக்கிறாங்க. பார்வோன்கிட்ட போய் நிற்கும் போது பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு வேடிக்கையா இருந்திருக்கும். அவன் பார்வோன், அவன் உலக பிரமாண சர்வ அதிகாரம் உள்ளவர். இவர் பார்த்தாருன்னா சாதாரணமா ஒரு கோணலான ஒரு கொம்போடு கூட என் ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு 10 காரியங்களை சொல்லியிருந்தாரு. உன்னுடைய கோலை கீழே போடுன்னு சொன்னார். கோலை கீழே விட பாம்பாச்சு. எப்படி பாம்பாச்சு எனக்கு தெரியாது. உன் கையை மடியில போடுனாரு. மடியில போட்டார். மறுபடியும் கையை எடுத்தார். கை வெண்குஷ்டமாச்சு. எப்படி வெண்குஷ்டமாச்சு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்படியான அடையாளத்தை கொண்டு நம்ம போத பார்க்கணும். அல்லேலூயா. அனுப்புறத பார்க்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் அந்த மோசே அந்த வார்த்தைக்காக அவன் கட்டப்பட்டு, அந்த ஜனங்கள் எவ்வளவு முறுமுறுத்தாலும், அந்த ஜனங்கள் எவ்வளவு மோசைக்கு எதிராக வந்தாலும் அவன் அந்த வார்த்தைக்காக கட்டப்பட்டு அந்த ஜனங்களை நடத்தி கொண்டதை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. என்ன சொல்றேன்னு பார்ப்போம். மோசே எடுத்துக்கொள்வோம். அவன் விடுவிக்க பிறந்தவன், அந்த ஜனங்களை விடுவிக்க பிறந்தவன் என்பது அர்த்தம். மோசையை குறித்து நாம பார்க்கணும். தேவன் எப்பொழுதுமே தனக்கு உண்மையாக சேவிக்கும் அன்புடைய ஒருவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு கட்டப்பட்டவராக. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறவனை தெரிந்து கொண்டு தேவன் அன்பினால் அபிஷேகித்து அவனை கட்டுகிறார். அல்லேலூயா. அவனை கட்டி நடத்துகிறார். மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இவன் நம்மள மாதிரி இருக்கு இல்லையா, இவன் நம்மள மாதிரி கிண்டல் பண்ண தமாஷ் பண்ண வரமாட்டானே, நம்ம கூப்பிடறதுக்கு வரமாட்டானே, இவன் தனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கான், இவன் வினோதமா இருக்கிறான், இவன் எப்பவும் பிரிஞ்சு இருக்கிறான், எப்பவுமே ஏசுன்றான், எப்பவுமே ஜெபிக்கிறான், எதுக்கும் இணங்க மாட்டானே அப்படின்னு ஒரு விகதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனா அது அவன் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவன். கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நம்முடைய யோசனைக்கு நம்முடைய சுயத்துக்கு மறுத்தவராக கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். என்ன பண்ணிருக்காருன்னா நித்திய ஜீவன் தருவேன். அது நம்ம நினைக்கிறது இல்லை. அதாவது மண்ணில் வந்தா மண்ணுக்கு திரும்ப யாரும் சொல்லும்போது அது இந்த கூடார், இந்த மண்ணான இந்த கூடார் அழிந்து போனாலும் சாவுக்கு ஏதாவது ஒரு கூடாரத்தை மட்டும் தருவன். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா இந்த சரீரத்துக்குள்ளாக ஆவி ஆத்மா இருக்கு. இந்த ஆவி மண்ணுக்கு போகாது, இந்த ஆத்மா மண்ணுக்கு போகாது. நீ நித்தியத்தை எங்க கழிப்ப? மரணத்துக்கு பிறகு நித்தியத்தை எங்க கழிப்ப? அந்த நித்தியத்தையும் தருகிறது ஆண்டவருக்கு பிராமிஸ் வார்த்தை. சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆண்டவருக்கு கட்டப்பட்டு இருந்தாதான். நீ மரணத்துக்கு பிறகு எங்க நித்தியத்தை கழிக்க போற? இப்ப இந்த மோசே அங்க இருப்பார், இந்த பவுல் அங்க இருப்பார், இந்த பேதுரு அங்க இருப்பார், இவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் கட்டப்பட்டு அவங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் மரிச்சு அங்க இருப்பாங்க. ஆனா நீ எங்க இருப்ப? உன் சரீரம், இந்த சரீரம், இந்த சாவுக்கு இந்த சரீரம் இந்த மணி நேரம் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறதுனால அந்த வார்த்தையினால எல்லாமே செய்ய முடியும். இந்த வார்த்தையை நான் மையப்படுத்திருக்காரு. அல்லேலூயா. சரீரம்
நம்ம பார்க்கிறோம். அதாவது மேத்யூ சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1-2 பார்ப்போம். இந்த சைடு எப்படி அங்கே வருது பாருங்க. 1 வருது மேத்யூ 1. இயேசு தம்முடைய 12 சீடர்களுக்கும் கட்டளை கொடுக்க முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியையை குறித்து கேள்விப்பட்டு மேத்யூ 17:1 அதுதான் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் எப்படி பாருங்க மறுரூபமானா பாத்தீங்க. எந்த சரீரம் மகிமையான ஒரு சரீரம் பாருங்க. இந்த சரீரத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. சும்மா இல்ல. இந்த பாருங்க, அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முக சூரியனை போல. ஹல்லேலூயா. பாருங்க இங்க பாருங்க யார யோவானையும் இங்க பாருங்க யாரா இருந்தாங்க பாருங்க. 4வது வசனம் பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்க இருக்கு நல்லது, உமக்கு சித்தமானால் ஒவ்வொரு கூடாரமும் எப்படி பாருங்க, எப்படி இந்த சரீரம். ஹல்லேலூயா. அந்த சரீரம் பாருங்க, ஆண்டவரை இயேசு மரிச்சு உயிர்த்தெழுந்த சரீரம். அந்த நித்திய இந்த சரீரம் போயிடும். அதாவது ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்துக்கு சுருந்திருப்பது இல்லை. இந்த சரீரம் போயிடும், அப்படி போயிடும். இந்த ரத்தமும் போகாது. ஆனா இந்த ஆத்மா, இந்த ஆவி அந்த மகிமையான வாசஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து அங்கே இருப்போம். அங்கே இருப்போம். ஒண்ணும் இல்ல. நாம மகிழ்ந்தாங்க. அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ அந்த சவுலுக்கு போயிட்டு எனக்கு சாமுவேலை கூப்பிடுன்னு சொல்றதை பார்ப்போம். அப்ப அந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ அந்த சாமுவேலை எழுப்புறதை பார்ப்போம். பூமியிலிருந்து அவன் எழுந்து வைக்கிறான். எந்த சரித்திரம் எழுந்து சொன்னான், அவன் எழுந்து வரதை பார்க்கணும். ஏன் என்னுடைய நித்திரை கலைத்தாய்? அதனால ஆண்டவர் சொன்னாரு, யோவான்ல சொன்ன அநேக வாசஸ்தலம்னா இந்த வாசஸ்தலம் தான். ஆனா இந்த வாசஸ்தலம் மண்ணான வாசஸ்தலம். ஆனா தேவன் வார்த்தை கொடுத்து வார்த்தையினால உங்களுக்கு மருவமாக்கி அந்த மகிமையான வாசத்துக்கு கொடுப்பதான் உங்களுக்கு தேவன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனபடினால கர்த்தர் ஸ்தோத்திரப்படுறாங்க. ஆனபடினால ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே அந்த வார்த்தையினால அவன் கட்டப்பட்டிருக்கான்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு அந்த யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமா இருந்தார். யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை சின்ன வயசுல இருந்த சொப்பனம். அந்த சொப்பனத்துமாக அவங்க சகோதரலாம் பகைத்தார். இவன் என்ன சொல்றான், சொப்பனத்தை பார்த்து என்னுடைய அரிக்கட்டுகளெல்லாம் வணங்கி இருக்கோம், நாங்கெல்லாம் வணங்கி இருப்போமா? அப்பாவும் அம்மாவும் வணங்குவாங்க, சூரியன் சந்திரன் என்ன வணங்குறது? அந்த 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 சொப்பனத்துமாக அவனுக்கு சோதனை வருது. வார்த்தை நிறுத்தமாக எப்படி சோதனை வருதோ அதே போல இந்த வார்த்தை சொப்பன நிறுத்தமாக அவன் சோதனை வருது. சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு விட்டாங்க. எகிப்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த இஸ்மாயில எகிப்துக்கு போய் பார்வன் எடுத்தாங்க. பார்வன் இடத்துல அவன் நல்லா இருக்கிறான். அங்க ஒரு பழி வருது, அவனுக்கு ஒரு பழி. ஏமா அதை வந்து இவன் வந்து என்ன கணப்பிடிச்சா, இவன் என்ன வரட்டா பண்ண மாட்டான். ஆனா வார்த்தை இருக்குன்னு அவன் சுத்தமாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் அழுகுள்ளவன். அவனுக்கு பழி வருது. அந்த பழி அபாண்டமான பழி. அந்த பழியினால என்ன இது கொண்டு போய் ஜெயில போட்டான். ஹல்லேலூயா. வார்த்தை நிறுத்தமாக அவன் கட்டப்பட்டிருந்தான். வார்த்தை நிறுத்தமாக அவனுக்கு சோதனை. நீங்களும் வார்த்தை நிறுத்தமாக நீங்க கட்டப்பட்டிருக்கும் போது சோதனைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் சொல்லி நம்ம ரோம புத்தகத்தை வாசிக்கிறோமா இல்லைங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 105:15-22 வாசிங்க. சீக்கிரமா போ. சங்கீதம் 105:15-22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து பாருங்க. அந்த எப்படி நடக்குது பாருங்க. இந்த 12 பேர் அங்க போகிறதுக்கு தேசத்துல பஞ்சம் வருது. தேசத்துல பஞ்சம் வந்தாதான் எங்க ஆகாரம் இருக்குது அந்த இடத்துக்கு போக முடியும். தேவன் நீங்க அழுத்தம் கொடுத்தா அவன் அங்க போறாங்கல்ல. படிங்க. அவர் தேசத்திலே
பஞ்சத்தை வருவித்து தேசத்துல பஞ்சத்தை வருவிச்சு ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவங்க முன்னாடி யோசேப்பு அங்க போறாரு. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கட்டப்பட்ட வார்த்தைக்காக அவன் கட்டப்படுகிறத பாருங்க. அல்லேலூயா. அவன் கட்டப்பட்ட பாருங்க. அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவனுடைய பிராணம் இரும்பில அடைபட்டிருந்தது. ஜெயிலுக்குள்ளாக இருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் புடமிட்டது. உங்களுக்கு இந்த வார்த்தை நிலைச்சிருக்குதா பாருங்க. உங்க இதயத்தை நிலைச்சிருக்கா பாருங்க. ஒரு எண்ணிலும் என் வார்த்தை அவனை நிலைச்சிருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளப்பட்டு அது அவனுக்கு அருளப்படும். இந்த மணி நேரத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அலியா 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 5, 6 பாத்தீங்கன்னா அந்த வசனம் இன்றைக்குள்ள வசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த வார்த்தை நிமித்தமாக அவன் அங்க கட்டப்படுகிறான். அல்லேலூயா. அவன் எங்க இருக்கிறான்? ஜெயில இருக்கிறான். இப்போ அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா உண்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு அபாண்டமான பழி. என்ன பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. அங்க பாருங்க என்ன பண்ணாங்க, என்ன அபாண்டமான பழி சொல்லி நான் பலாத்காரம் பண்ணேன், அவளை கைப்பிடிச்சு விட்டேன்னு சொல்லி என்ன ஜெயில போட்டீங்க. நீங்க என்ன பாக்குறியா ஆண்டவரே? நீங்க என்ன கவனிக்கலையா ஆண்டவரே? நீங்க அதை கேட்பீங்களா? நானும் உத்தமா இருக்கிற ஆண்டவரே, உண்மையா இருக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு வீட்லயும் நெருக்கடி, எனக்கு வேலையிலேயும் நெருக்கடி, எனக்கு சபையிலே இப்படி பேரு. ஆனா நான் உண்மையா தான் இருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த சோதனை வருது? ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? ஆண்டவர் கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்பீங்க. அவன் கேள்வி கேட்கல. அல்லேலூயா. கர்த்தர் யாரு? கர்த்தர் வார்த்தையானவர். உன் வார்த்தை ஏன் வார்த்தையா? இல்ல. அப்படி வார்த்தை நீ கேட்க முடியுமா? இல்ல. அப்படி சத்தத்தை இடி பழக்கமான சத்தத்தை நீ கேட்க முடியுமா? இல்ல. கேட்க முடியுமா? அதனாலதான் நாம ஒதுங்கிட்டோம். நாம ஒதுங்கி என்ன பண்ணிட்டோம்? நாம ஆண்டவருடைய நேரம் வந்தா செத்து போயிடும். மோசே, நீ போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வா. மோசே ஆண்டவர் நோக்கி, மோசே ஆண்டவர் மோசே நோக்கி, ஆண்டவர் மோசே நோக்கி, மோசே சபையை நோக்கி. மோசே சபையை நோக்கி. நாம் ஆண்டவர் நேரத்தை போனா நாம் தான் வச்ச ப்ராசஸா வச்சோம். தீர்க்கதரிசி வேணும் அப்படின்னு சொல்லி, தீர்க்கதரிசி வேணும். தீர்க்கதரிசி இல்லாத இடம் சீர்கெட்டு போயிடும். தீர்க்கதரிசி ஆலோசனை வேணும். அப்படி ஆலோசனை வேணும். அப்படி வார்த்தை வேணும். அவருக்கு எதிராக போயிடாதீங்க. அவருக்கு எதிராக பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம கொஞ்சமான சொல்லிக்கணும். கொஞ்சம் வார்த்தை கேட்ட மாதிரி நமக்கு டயர்ட் ஆகும். கொஞ்சம் வார்த்தை உட்காந்து ஜெபம் பண்ண டயர்ட் ஆகும். கொஞ்சம் பைபிள் எடுத்து படிச்சாலும் டயர்ட் ஆகும். ஆனா நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு, நம்முடைய உத்தமம் எந்த அளவுக்கு, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு, நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு, நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு, நாம் எந்த அளவுக்கு தேவன் அன்பு கூறுவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு அன்பு கூர்ந்து அவர் நமக்காக கிருபாந்தர வழியாகி ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார், நம்மளை ரட்சித்து இருக்கிறார், நம்மோடு வருகிறார். அவருடைய வார்த்தையை நீங்க சுமக்கணும் அவர் விரும்புகிறார். அவர் நேசிக்கப்பட விரும்புகிறார். ஆராதிக்கப்பட விரும்புகிறார். ஆராதிக்கிறது ஒரு கூட்டம் தேவை. உண்மையான ஆராதனை இருக்கணும், சுத்தமான ஆராதிக்கணும், பரிசுத்தமான ஆராதிக்கணும். கரைகளை இருக்கக்கூடாது, சாபன கரைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாபன கோட்பாடு இருக்கக்கூடாது, சாபன சடங்கு இருக்கக்கூடாது, சாபனத்து உபதேசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரத்த வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை, தேவன் வார்த்தையா இருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை நிமித்தமா தான் சோதனை வந்தது. ஆனா நமக்கு எந்த சோதனை வரக்கூடாதுல்ல. ஆனா நித்தியம் வேணும், ஆனா பரலோகம் வேணும், ஆனா ஆசீர்வாதம் வேணும், ஆனா நமக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும். எல்லாமே உலகத்தில் உள்ள அன்பு கொடுத்தா இதாவுடைய அன்பு இல்லைன்னு சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, நம்மளை யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஆனா நம்ம ஆண்டவர் நமக்காக அந்த பலாடு கண்ணத்துல அறவாங்கனார். ஆனா உன்னை நினைச்சா தாடி பிடிச்சு இழுத்தாங்க. ஆனா உன்னை நினைச்சா கொட்டினாங்க. சொல்லி கொட்டினாங்க. சகிச்சா. கையிலும் காலிலும் ஆணைகள் கடாவப்பட்டது, தலையில முள்முடிகள் சூழப்பட்டது. கொல்லாத எண்ணங்கள், நமக்கு மோசமான திருக்குள்ளமான இருதயத்தை ஈட்டி குத்தப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கால் இருந்து தலை வர ரணம் ரத்தாரா ஓடுது. ஆனா நமக்கு உள்ளம் உடையப்படுறது கிடையாது. உள்ளம் உடையப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆனா உன்னை மகளேன்னு கூப்பிடுறார், உன்னை நேசிக்கிறார், ஆராதிக்கப்பட அவர் விரும்புகிறார்.
அவர் ஆராதிக்குரியவர், அவர் புகழப்படக்கூடியவர், அவர் ஆராதிக்குரிய துதிக்கும் சோதத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் ஒருவரே, அவர் ஒருவரே ஆண்டவரே இயேசு அவர் ஒருவரே. அவர் ஆராதிக்க வேண்டும் விரும்புகிறார். அதுக்காக நம்மளை சிருஷ்டித்தார், அதுக்காக நம்மளை படைத்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் மறந்து போயிட்டு இருக்கிறோம். நாம அவரை மறந்து போயிட்டு இருக்கிறோம். நாம அவரை மறந்து போய் நம்ம வேலையா போறோம். ஆனா அவனை தேடி வந்தார், மகளேன்னு கூப்பிட்டார், மகளேன்னு கூப்பிட்டார். உனக்கு சமாதானம் அவர் தர முடியும், உனக்கு ஆசீர்வாதம் அவர் தர முடியும், இந்த உனக்கு சுகம் அவர் தர முடியும். ஆனா இந்த சுகத்தை காட்டிலும், அல்லேலூயா, இந்த சுகத்தை காட்டிலும், நீங்க இமைக்குள்ள ஆசீர்வாதத்தை காட்டிலும் நித்தியமான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையினால அவர் கட்டப்பட்டான், யோசேப்பு கட்டப்பட்டான் வார்த்தையினால. அந்த சொப்பனம் மறுபடியும் அவனை வெளியே எடுக்கிறார். மறுபடியும் எப்படி வெளியே எடுக்கிறார்னா, மறுபடியும் அந்த 2 பேருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றது பார்க்கணும். அந்த வர கிரி செய்து, வார்த்தை கிரி செய்து அவங்க 2 பேருக்கு சொன்ன மாத்தத்துல அவர்கள் சொல்றாங்க, பானபாத்திரக்கான நீ அவர்கிட்ட இருக்கும்போது என்னை பத்தி கொஞ்சம் பேசி என்னை எப்படிதான் விடுவிச்சிருந்தான், ஆனா யாரும் விடுவிக்கல. அல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு அவரு சொப்பனத்தை கற்றுக் கொடுத்து அவன் திகைத்து போய் இருக்க வேலையில, அப்ப எவ்வளவு வருஷம் கழிச்சுட்டு இவனை பத்தி சொல்லும் போது மறுபடியும் அந்த சிறைசாலையிலிருந்து ராஜாவாக ஆளுகை செய்யும்படியாக தேவன் விடுவித்து கொண்டு வந்த பார்க்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? 92 வழங்குங்கள். யாராவது அந்த ராஜாவை பார்க்க போனா முதல்ல யோசேப்புக்கு முன்பதாக பணம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வானத்தும் பூலோகத்தும் பூமிக்கு யாவரும் வணங்காலும் வணங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனா அவர் நமக்கு செய்த காரியங்கள், அல்லேலூயா, வீட்டின் காரியங்கள் பிதாவுக்கு ஒத்த ஸ்தானத்துல அவர் எங்கே அங்க போய் இருக்கிறார் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டு நாமத்துக்கு மையப்பட்டு அவரை நம்ம பார்க்கிறோம். அதாவது 4வது ஆளை பார்த்தோம், 5வது ஆளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிப்போம். மல்கியா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. லூக்கா 17:37 வாசிங்க. இதெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லி வாசிங்க. சூளையை போல எரிகிற நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். 10 நிமிஷம் தான். நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புவாய். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 17:37 பெணமென் குறித்தோ எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அல்லேலூயா. பிணம்னு சொல்றது தேவனுடைய வார்த்தை சொல்றார். அல்லேலூயா. 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 அதாவது ஆகாரம் அப்படிப்பா. ஆகாரம் என்ன ஆகாரம்? உங்களுக்கு எந்த ஆகாரத்துக்கும் குறை கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எக்கச்சக்கமான ஆகாரம் இருக்கு. சாப்பாட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்டு குப்பையில் நிறைய போறோம். அந்த சாப்பாடை பத்தி சொல்லல ஆண்டவரு, இந்த சாப்பாடை பத்தி சொல்ல. ஆனா ஒரு நாள் பஞ்சம் வரும், நிச்சயமா வரும். அல்லேலூயா. இந்த சாப்பாடை பத்தி சொல்லல. அவர் எந்த சாப்பாடை பத்தி சொன்னார்னா, ஆகாரம் கிடைக்காத பஞ்சம்னா ஆத்துமாவுக்கு ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் வரும். ஆகாரம் ஜீவப்ப நானே சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆத்துமாக்கு இந்த சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதான் இந்த சரீர மேனி அழகா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் சரீரத்துக்கு. அப்போ ஆத்துமாவுக்கு நல்ல ஆகாரம் தேவை இல்லையா? நல்ல ஆகாரம் வேணுமா? கலப்படமான ஆகாரம் வேணுமா? கலப்படமான ஆகாரமாகி நமக்கு பயிலர் கோழி அந்த ஆகாரம் இந்த ஆகாரம் சொல்லி நம்ம சரீரம் வந்து மரணத்துக்கு போயிட்டு இருக்குது. அந்த வியாதி இந்த வியாதி எல்லாமே வருது. சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கலப்படம் ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு வயசும் குறையுது, எல்லாமே குறையுது. ஆனா அப்படி ஆயிடுச்சு. அதே போல ஆத்துமாவுக்கு ஆகாரம், அந்த ஆத்துமாவுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன பண்ணிருக்கு? அல்லேலூயா. அதுல கலப்படம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் மனுஷனுடைய போதனையை கற்பனையாக கற்பனைகளை
மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து அந்த வார்த்தை பாருங்க எடுத்தாங்க. ஆமா நிதானம். அதாவது மனுஷனுடைய போதனை, கற்பனை, சட்டம், சடங்கு, பண்டிகை, அது இது கர்த்தருடைய வார்த்தை கலப்படம். அதுக்கு சொல்லுவாங்க கலப்படம். கர்த்தருடைய வார்த்தையும் மனுஷனுடைய பைபிள் காலேஜ் உபதேசம் அந்த அந்த காரியம் இந்த காரியம் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றாங்க, ஆகாரமா கொடுக்கறது. அதனால ஆத்மா மரிச்சு போயிடும். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு சாவு. ஏன்னா இந்த ஆத்மா தேவன்கிட்ட வந்தது, தேவனுடைய வார்த்தைக்கு வந்தது. தேவன்கிட்ட வந்தபடினால அது தேவனுடைய வித்தா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஆகாரத்தை குறிச்சு சொல்ல, இந்த ஆகாரம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? ஃப்ரெஷ்ஷான வார்த்தை தேவை. இந்த மணி நேரம் செய்தி தேவை, இந்த மணி நேரம் வார்த்தை தேவை. இந்த மணி நேரம் வார்த்தை ஸ்தாபனங்கள்ல கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. இந்த சத்தியம் எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவன் பைபிள் காலேஜிலும் என்ன இந்த கோட்பாடும் இந்த சடங்கும் ஆனபடினா வார்த்தை அந்த ஆராதனை இருக்கும். இந்த வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை அதே போல அந்த ஆராதனை இருக்கான்னு பாருங்க. இந்த வார்த்தையை பாருங்க, அங்க இந்த ஆராதனையை பாருங்க. ரெண்டு டெஸ்ட் பண்ணிங்க, மேட்சாதான் பாருங்க, மேட்ச் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. மேட்ச் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. மேட்ச் ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அப்போஸ்தலர் மரிச்சு போனாங்க. அப்போஸ்தலர் மரிச்சு போன பிறகு இருண்ட காலம் வந்தது. இருண்ட காலம் போது அந்த அப்போஸ்தலர்லாம் ரத்த சாட்சியா மரிச்சு அவனை சிறையாக்கி ரோம அரசாங்கம் உலக முழுக்க ரோம ராஜ்யம் இருந்தது, அரசாங்கம் இருந்து ரோமர்கள் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தைன்னா அவங்க வந்து மாதாவுக்கு வந்து வானராக இருக்கும், ஜூபிட்டர் சந்திரனும் இப்படி அப்படியெல்லாம் பண்ணி எல்லாமே கலப்படமாக்கி ரோமன் கேத்தலிக் ஆயிட்டாங்க. கேத்தலிக்னு இருந்தது, ரோமன் கேத்தலிக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. முன்னாடி இருந்து அப்போஸ்தலர் மரிச்சிட்டாங்க. அப்போ விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அநேக 500-600 வருஷம் பிறகு மார்ட்டின் லூத்தர் எழுப்பினார். மார்ட்டின் லூத்தர் எழுப்பி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், இதெல்லாம் கிடையாது அப்படி அடிச்சு ஒரு பெரிய ஒரு போர்டை போட்டு வரிசையை அடிச்சு போட்டான் அந்த சர்ச்சில். அப்போ 2 பேருக்கும் மோதலாகி நிறைய பேர் மறிச்சு போனாங்க. மார்ட்டின் லூத்தர் மூலமாக தேவன் வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாச நீதிமான் பிரசனத்தை கொடுத்தார், தேவ வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் விசுவாசித்தாங்க, மனவாட்டியா போனாங்க. மறுபடியும் ஸ்தாபனம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்தாபனம் ஆகும்போது தேவன் சும்மா விடல. அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு பார்ப்போம், தேவன் சும்மா விடல. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்படி சொல்லி பரிசுத்தம் சொல்லி பிரசங்கம் உலகம் முழுது போச்சு. ஜான் வெஸ்லி இப்படி அநேக பரிசுத்தவான்கள். அதுல தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அது மனவாட்டி கொஞ்சம் இருக்குது, கர்த்தர் எடுத்துக்கிறாரு. மிச்சம் மறுபடியும் ஸ்தாபனமாச்சு, கம்பெனி போல ஸ்தாபனமாயிட்டா மறுபடியும் எலும்பாது மறுத்து போயிடும். அதுக்கடுத்து தேவன் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணான்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெந்தெகோஸ்தே அனுபவம் அப்படி சொல்லி கருப்பர்கள் மத்தியில அசுசா வீதியில தேவன் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது உலகம் முழுதும் பெந்தெகோஸ்தே அல்லேலூயா போனது. அதுல தேவன் இருந்தார், தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்தார், மனவாட்டியா போனாங்க, மறுபடியும் ஸ்தாபனம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் வெளிப்படுத்து புஸ்தகம் 3வது அதிகாரம், அது நீங்க வாசிக்கலாம். அதிகாரத்துல லவோதியா சபை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3. லவோதியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறது. ஆமென் என்கிறது சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி பாருங்க. ஆனா குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆமா பாத்தீங்களா? என்னப்பா நம்ம பார்க்கிறோம்,
தேவனுடைய வார்த்தை அவங்க ஒரு அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா உண்மையான அந்நிய பாஷையில ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சு போச்சு, வரம் நமக்கு கிடைச்சு போச்சு அப்படியே ஸ்தாபிச்சிருவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பிரகாரமாக எந்த ஒரு காரியம் இருக்காது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இதை வந்து இந்த சபை வந்து கிட்டத்தட்ட இந்த ஏஜி சபை இந்த பெந்தகோஸ்து சபை வந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆகும். அல்லேலூயா. எத்தனை? 150 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படியே போச்சு. ஆனா ஆரம்பிச்ச பார்த்தீங்களா, 150 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அந்த பெந்தகோஸ்து அனுபவம் பரிசுத்தம், அந்த நீதி, அந்த உத்தமம், அந்த அபிஷேகம் இல்ல இல்ல கிடையவே கிடையாது. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படாது. எல்லா தேவ ரகசியங்களும் இந்த இந்த நம்ம பார்க்க மல்கியா 4வது அதிகாரம் 5-6 பிரகாரமாக. அல்லேலூயா. ஒரு சூளைய போல எரிகிற நாள் வரும் முன்னே உங்களிடத்துல எலியா தீர்க்கதரிசி அனுப்பு. அதை படிச்சுங்க. இதோ கர்த்தருடைய பெருங்கொல் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். ஆமா, படித்து நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. அது படி ஃபுல்லா படிக்கணும். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. ஏன்னா நிச்சயமாக தேவன் வந்து என்ன பண்ண போறாரு, இந்த உலகத்தை அக்கினியில அழிக்க போறது சத்தியம். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எந்த விதமான மாற்றம் டைம் இல்லை, நான் முடிச்சே போறேன். எந்த மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. தேவன் வந்து எச்சரிக்காம நியாயம் செய்ய மாட்டார். அப்படி எச்சரிக்காம உங்களை நியாயம் செய்தா தேவன் அநீதி தேவன் ஆகிடுவார். அநீதி தேவன் ஆகிடுவார். உன்னை எச்சரித்தேன், அவளுக்கு ஒரு வாதை விட்டு அவளுக்கு வெளியே வா, வாசப்படி கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம் மேய்ச்சல் என்னது? அகத்தில் உள்ளத்திலும் சரி உள்ளேயும் சரி பரிசுத்தம். வெளியே பார்க்கும்போது ட்ரெஸ் மற்ற காரியங்கள் சரி பரிசுத்தம். தேவனுடைய வார்த்தை பிரகாரமான அலங்காரம், தேவனுடைய வார்த்தை பிரகாரமான அலங்காரம், வார்த்தையின் அலங்காரம். எப்படி நீ உடுத்தணும், அல்லேலூயா, எப்படி உடைய ட்ரெஸ் இருக்கணும், எப்படி உடைய நடத்த இருக்கணும், எப்படி உடைய பேச்சு இருக்கணும், அல்லேலூயா. உள்ளும் புறமும், உள்ளிலும் சரி உள்ள ஆத்மாவும் சரி, உள்ள ஆத்மாவிலும் ஆண்டவர் எஜமான் வாசம் செய்கிற ஸ்தலம் இது. அல்லேலூயா. எஜமான் வாசம் செய்கிற ஸ்தலம் இது. எபிசியர் 4வது அதிகாரம் 2 வருஷத்தை படிச்சுங்க. எபிசியர் 4வது அதிகாரம் 1 வாசிங்க. 4:1 வாசிங்க. அப்படி என்னமா சொல்லுங்க தெளிவா அத படிங்க. பாருங்க, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான். பாத்தீங்களா, கர்த்தர் நிமித்தம் முதலாவது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யாரு? பவுல். பவுல். ஆனா தெரியல, யாருக்கும் தெரியல. இஸ்ரேலுக்கு யூதருக்கு தீர்க்கதரிசினா தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, பெந்தகோஸ்து அனுபவம் இப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா, அது தெரியல. அப்போஸ்தலர் இவரை தெரியுது, தோமாவை தெரியுது, அவ்வளவுதான் தெரியுது. ஆனா தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லி வேத வசனம் உங்களுக்கு இப்ப நான் படிச்சு காண்பிச்சேன். அல்லேலூயா. மல்கியா 4வது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியை படிச்சு காண்பிச்சேன். எனக்கு நேரம் படிக்க போறேன். அல்லேலூயா. அவரும் கட்டுவிட்டவர் தான். தீர்க்கதரிசி வில்லியம் பெர்னாம் கட்டுவிட்டவர் தான். கட்டுவிட்டவர் தான். உலகம் முழுந்து 7 மணி சுத்தி வந்தார். புரியுதுங்களா? அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் வானளவு கோபுரங்களும் ஆபீஸும் கட்டடங்களும் கார்களும் சொத்துகளும் பயங்கரமா இருந்தது. நான் சுருக்கமா சொல்றேன். அந்த வழியா போகும்போது நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட போனவங்க இல்லைங்க அப்படின்னு பாக்குறாரு. ஆனா நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? ஒரு ஆளை வச்சு டச் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன ஆபீஸ், ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே அப்படி சொன்னார். அப்ப என்ன சொல்றது? ஆண்டவரே, உன்னுடைய சம்பத்து நானே, பங்கு நானே, உன் சம்பத்து நானே, உன் பங்கு நானே அப்படின்னாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாரு. ஏன்? கட்டு விட்டவரா இருந்தார். ஒரு இடத்துல ஊழியம் பண்றாரு. ஊழியம் போகும்போது இன்னொரு இடத்துல ஜனம் நிறைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வர சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்கு வர சொல்ற நிறைய இருக்கு ஜனம்.
அப்ப இவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது நடந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை, போக அனுமதி இல்லை. சொன்னாங்க இவ்வளவு கூட்டம் இருந்தாங்க, ஆனா நீங்க வரல, கூட்டம் வரலன்னு. ஆண்டவர் கட்டிவிட்டவனா ஆண்டவர் என்ன அனுமதிக்கல, ஆண்டவர் என்ன போக சொல்லல. அல்ல ஆண்டவர் போக சொல்ல கட்டு நம்ம எப்படி போக முடியும்? ஆண்டவர் வழி நடத்தணும், ஆண்டவர் நம்ம போக சொல்லிட்டு நம்ம போனோம். அப்படி ஆண்டோடைய வார்த்தை கேட்காம நானே போனேன்னா அது ஆண்டோட ஊழியம் இல்லை, அது என் பெருமைக்குன்ற ஒரு ஊழியம், என் பேர் புகழுக்கான ஒரு ஊழியம். அல்லையா, என் பெருமைக்குன்ற ஒரு ஊழியம் வேண்டாம். நான் பவுல் எப்படி கட்டப்பட்டு இருக்கணும், அதை போல நானும் கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கேன். என்னால இன்னும் செய்ய முடியாது. எனக்கு எது தரிசனம் காட்டாரோ அதுதான் நான் செய்ய முடியும், அதுதான் சொல்ல முடியுமே தவிர என் இஷ்டத்துக்கு என் புகழ். அதை சொல்றாரு, அதை நான் பிதாவுடைய நாமத்துல வந்திருந்தோம் என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளல. பிதாவுடைய நாமம் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் என் பிதாவுடைய நாமத்துல வந்திருந்தோம் என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள. வேற ஒருத்தன் தன் சுயநாமத்துல வந்தா அவனை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. பாத்தீங்களா, அவனை ஏற்றுக்கொள்வீங்க. அப்போ தேவனுக்குன்னு மகிமை நீங்க தேடல, ஆனா உங்களுக்குன்னு மகிமை நீங்க தேடுறீங்க. அல்லேலூயா. அப்படி ஆயிட்டு வாசிப்போம். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. உங்களை அழைச்சிருக்கிற அந்த வசனம் சொல்லு. கர்த்தர் நீங்க சும்மா வந்துட்டு நினைக்காதீங்க, நான் ஏதோ தெரியாம வந்துட்டு நினைக்காதீங்க, நம்ம ஏதோ தெரியாம வந்து நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சி உட்கார. கர்த்தர் சித்தம் இல்லாம இங்க வர முடியாது, கர்த்தர் சித்தம் இல்லாம நடந்து வர முடியாது. தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, ஒரு அழைக்கலாம் புரிக்கிற விழாது. தேவன் உங்களை அழைச்சிருக்காரு. வாசிச்சீங்களா? வேதவசனம் பாருங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நானா வந்துட்டேன்னு நினைக்காதீங்க, இது எதுக்கோ நடக்கிற ஒரு கூட்டம் நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தேவன் பேசும்படியாக எல்லாமே உங்க சித்தமா நடக்கல, என்ன ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. உங்களால ஒன்றும் இல்லை, தேவன் உங்களை நடத்துறார், தேவன் உங்களுடைய தேவனை சந்திக்கிறார், தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானம். இங்க வசனம் சொல்லுது, தேவன் உங்களை அழைச்சா. படிக்க தந்து படிக்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து, நீங்க ஒரே தடவை அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரமாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்க, என்னதுங்க? என்னது? அன்பினால். அன்பு இருக்கா நம்மகிட்ட? நைசாதுதானா ஊழியக்காரர்களே அதை காண. அப்புறம் எங்க நம்ம பிரதர்ஷனை பார்க்கறது? அந்த ஆண்மை காண, அந்த அன்பை காண. தேவனுடைய வார்த்தையை வச்சிருந்து நிந்தை சுமக்கிறது அவங்களுக்கு வேண்டாம். தேவன் கர்த்தரோடு கூட பாடுதல் அனுபவிச்சா கர்த்தரோடு கூட ஆளுதல் செய்யணும். அவர் வார்த்தை நிமித்தமா பாடு, அவர் வார்த்தை பாடு, அவரோட ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டு விட்டான் ஒரு அறை அரைஞ்சா கூட கர்த்தாவே இந்த அறைக்காக பாக்கியமானா இருக்காண்டவர சோத்திரம். ஏன்னா உமக்கு மகிமை ஆண்டவர, உமக்கு கனம் ஆண்டவர. உம்முடைய மூலியமா போனேன், என்னை திட்டா பேசிட்டாங்க, அது என்ன இல்லை ஆண்டவர, அது உண்மை. உம்முடைய நாம மகிமைப்பட்டும் ஆண்டவர அப்படி நம்ம தாழ்த்திக்கிட்டா இல்லை. அல்லேலூயா. அன்புன்றது காண, அன்புடைய அன்புன்றது காண, சாந்தன்றது காண, பொறுமைன்றது காண, விசுவாசம்ன்றது காண. உண்மை இல்லை, நீதி இல்லை, எங்கிருந்து நம்ம ஆண்டு பரவ முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. படிங்க. அன்பினால் ஒருவரை தாங்கி, அன்பினால் ஒருவரை தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு. ஆவியில ஒருமை இருக்கிற ஒரே ஆவிதாங்க உண்டு, ஒரே ஆவி. அதனால சொன்னேன், உங்களுடைய உங்களுடைய ஒருமனம் இந்த ஊழியத்துக்கு, இந்த பிரேயருக்கு உங்களுடைய சப்போர்ட். அல்லேலூயா. நீங்க ஒருமைப்படுறது, அப்பதான் தேவன் அங்கே இறங்குவார். படிங்க. காத்துக்கொள்வது சாக்குதே இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே, மறுபடியும் சொல்ல, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. ஒரே நம்பிக்கை தாங்க, வேற ஒரு 1000 நம்பிக்கை இல்லைங்க, 1000 நம்பிக்கை கிடையாது, ஒரே நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நான் நிப்பாட்டுங்க, ஒரே சரீரம். எந்த சரீரங்க? நீங்க எல்லாம் தான் ஒரே சரீரம். ஆண்டவருக்கு
நீங்க எல்லாம் தான் ஒரே சரீரம். ஆண்டோட சரீரம்னா அங்க செப்பரேட் அல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட சரீரம். ஆண்டவர் நமக்கு தலையா இருக்காரு, மனைவிக்கு புருஷன் தலையா இருக்காரு, புருஷனுக்கு தேவன் தலையா இருக்காரு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, கவனிச்சீங்களா நீங்க? அப்போ ஒரே சரீரத்தினால ஒரே ஆவியினால ஞானம் எடுக்கப்பட்டு, ஒரே ஆவியினால பரிசுத்தம் வாங்கப்பட்டு, ஒரே ஆவியினால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு போறப்பட்டு. ஹல்லேலூயா. படிங்க. யார் எழுதுது? ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும். என்ன சொல்லுங்க? ஒரே கர்த்தரும். ஒரு ஆயிரம் கர்த்தர் இல்ல, ஒரு கர்த்தர் தான். பிதா ஒரு கர்த்தர், குமாரன் ஒரு கர்த்தர், பரிசுத்தாவி ஒரு கர்த்தர் கிடையாது. ஹல்லேலூயா. பிதா ஒரு கர்த்தர், பரிசுத்தாவி கர்த்தர், குமாரன் ஒரு கர்த்தர் கிடையாது, 3 கர்த்தர் கிடையாது. அப்படின்னா ஆவியில விக்கிரகத்தை ஆராதனை பண்ணலாம். சிலவேளை கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே நம்பிக்கை. ஆமென். ஒரே விசுவாசம். ஆமென். ஒரே தேவன். ஆமென். அவருடைய கிரியேஷன், பிதாவுடைய கிரியேஷன், குமாரனுடைய கிரியேஷன், பரிசுத்தாவிய கிரியேஷன். பிதாவுடைய கிரியேஷன் உலகம் அனைத்தும் சிருஷ்டித்த கர்த்தர். குமாரனுடைய கிரியேஷன்ல அந்த கர்த்தரே, அந்த வார்த்தையானவரே மாம்சமானார், இயேசுவானார். அந்த இயேசு கூட அந்த கிறிஸ்து இருந்தார். ஆதியிலிருந்து யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயு புத்தகத்துல 2 தீமோத்தேயுக்குள்ள பார்க்கலாம். படிக்க வேண்டாம், நீங்க படிங்க. படிங்க. ஒரே கர்த்தரும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும். ஒரே கர்த்தர், ஒரு விசுவாசம். ஒரே ஞானஸ்நானமும். அவர் 1000 விசுவாசம் கிடையாது, 1000 விசுவாசம் கிடையாது, ஒரே விசுவாசம். 2 3 4 ஞானஸ்நானம் கிடையாது. அப்போஸ்தலர் 2:38 படி பாவம் மன்னிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின். ஹல்லேலூயா. ஆமா, படிங்க. ஒரே ஞானஸ்நானமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. பிதாவும் உண்டு. அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் எல்லார் மேலும், அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறாரா? நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனும் உங்கள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால நான் முடிச்ச கர்த்தர் சோதனை, ஆனபடினால நம்ம பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் சோதனை அவர் கட்டுண்டவனாக இருந்து 13-14 விருப்பங்களை எழுதினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எழுதினார், விருப்பங்களை எழுதினார். ஜீவனை கொடுத்தார், சாட்சியம் பண்ணிட்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கடைசி நேரத்தில் வீர பழக்கம் முழங்கி நடந்து சென்றார். ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த சரீரத்தை கொண்ட பிறகு இந்த ஆவியை கொல்ல முடியாதவருக்கு பயப்படாத, சரீரத்தையும் ஆவியும் ஆத்மா கொல்லுகிற எனக்கு நீங்க பயப்பட சொன்னாங்க. அதனால அப்படியாக வீர பழக்கம் கொண்டு அவர் கட்டுவனாக கத்துக்களாக அவர் போனார். ஹல்லேலூயா. அதுபோல தீர்க்கதரிசி வில்லியமை பண்ணா அவர் உரைக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. ஏன்னா இது எழுதப்பட்ட வார்த்தை, இது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா எழுதப்பட்ட வார்த்தையானது கர்த்தர் உரைக்கிறதால் உரைக்கப்பட்ட வார்த்தை வந்து முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் திறக்கப்பட்ட புஸ்தகமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சத்தத்தின் வீட்டு குறித்து வெளிப்படுத்தி பேசினார், தேவ தத்துவத்தை குறித்து பேசினார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து 1-2 பேசினார், ஒரு பரிபூர்ண வளர்ச்சிக்கு பேசினார், ஆவியான தீர்க்கதரிசி மூலமா பேசினார். ஹல்லேலூயா. குதிரைகளை பற்றி பேசினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த புஸ்தகத்தை யாரும் எடுத்து பேசவே முடியாதுங்க, பேசவே முடியாது. அப்படி யார் எடுத்து பேசியிருக்கிறார்கள் பார்த்தாக்கா, நீங்க பாருங்க, வரலாறு சொல்றேன். தீர்க்கதரிசி வில்லியமை பெறாம வந்து முத்திரைகளை குறிச்சு, குதிரைகள், வெள்ளை குதிரை என்னன்னா, கருப்பு குதிரை என்னன்னா, மஞ்சள் நிற குதிரை என்ன, சிவப்பு குதிரைன்னா, அந்த குதிரைகள் எல்லாம் பேசலாம். ஹல்லேலூயா. ஆனா அவருக்குள்ளாக இருந்து ஆவியானவர் பேசுறது, அவர் பேசுறது இல்ல. எப்படி ஒவ்வொரு காலங்களிலும் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் உரைக்கிறதாக பேசப்பட்டதோ, அதே போல இந்த கடைசி காலத்துல கூட சரி, இந்த மல்கியாவின் பிரகாரமாக, இந்த லூக்கா 17:37 பிரகாரமாக அவர் மூலமாக கர்த்தர் உரைக்கிறதாக சொல்லி, எப்படி நீ இந்த வியாதியில இருக்கு, இந்த வியாதி உனக்கு இருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க, 1 வாரம் தான் இருப்ப, அதுக்குள்ள இறந்துடும் சொல்லிட்டாங்க, கேன்சர் முத்தி போச்சு, உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, கூட்டத்தில் வந்து ஆளை பற்றி பேசுறாரு. ஹல்லேலூயா. உன் பேர் என்னது?
டாக்டர் இவனுக்கு சொன்னாங்கல்ல, சொன்னாங்க ஆமா. ஆனால் நீ பிழப்பாய், கர்த்தர் உரைக்கிறதாவது நீ பிழப்பாய், நீ வாழதான் போற. இந்த கர்த்தர் உரைக்கிற அதே வார்த்தை தான் எல்லா வார்த்தைகளும் பேசுறது, எல்லா வார்த்தையும் பேசுறது, எல்லா காரியமும் பேசுறது. கர்த்தர் பேசுறதாங்க. சங்கலங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு கட்டப்பட்டு அப்படியாக இருக்குது. ஒரு சங்கல் அறந்தாலும் இழப்போம். அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் அப்படிதான் கர்த்தர் உரைக்கிற அந்த வார்த்தை பிரகாரம் தான் நமக்கு சொல்லப்பட்ட இந்த கடைசி நாட்கள் சொல்லப்பட்டது. சூளை போல இருக்கிற நாள் வரும், அக்னி கொட்டும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் இருக்குது, தேசத்துக்கு விரோதமா தேசங்கள் இருக்குது, ஜாதிகளுக்கு சண்டை இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இஸ்ரவேலை பாருங்க, நிச்சயமாகவே இந்த பூமியை கெடுத்து அவங்கள தேவன் கெடுப்பார். அல்லேலூயா. காற்று, இயற்கையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்த அனைத்தும் கெட்டு சீரழிவு வேண்டியது பாவத்தினால. ஆனப்பட தேவன் நிச்சயமாக நியாயாதிபதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார். அந்த அதுக்கு முன்பதாக தேவன் தாமே தீர்த்து மூலமாக எப்படி நம்ம பார்த்தோமோ, 5 பேரை பார்த்தோமோ, மோசே எப்படி பார்த்தோமோ, யோசேப்பு எப்படி பார்த்தோமோ, பவுல் எப்படி பார்த்தோமோ, அல்லேலூயா, ஆபிரகாம் எப்படி பார்த்தோமோ, அதே போல் தீர்த்து கடைசி நேரத்துல நமக்கு அனுப்பியிருக்காரு. அவங்களுக்கு தீர்க்கதரிசி பத்தி தெரியும், பிரஜாதியாக நமக்கு தீர்க்கதரிசி தெரியாது. அதுதான் காரணம். அவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசினா தெரியும். அவங்க பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆனா நாம பிரஜாதிகள், நாம அப்படி இல்லை. நாம ஒரு நாய்க்குட்டிகளாக இருக்கும். அல்லேலூயா. மேஜையிலிருந்து விழுந்த ஆகாரம், அதுதான் கர்த்தருடைய ஆகார வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது சொல்றீங்க. ஆமா ஆண்டவரே, நாங்க நாய்க்குட்டிகள் தான். மேஜையிலிருந்து பிள்ளைங்க சாப்பிடுறது சிந்துமே, அதை நாம சாப்பிடுவோம் சொல்லி மனவாட்டியாக நாம சொன்னோம். அல்லேலூயா. அவருடைய கண்ணை கிருபை பெற்று உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் ஆசீர்வாதத்தை நம்ம சுருத்து கொடுப்போம். நம்மளை தாக்குனா ஆண்டவர் வருவார். எல்லாம் தெரிஞ்சு சொன்னார், சிறு பிள்ளைகளை போல உங்களோட மனம் மாறலன்னா பரவராஜத்துக்கு பேச முடியாது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை போல நீங்க மனம் மாறினா அப்போ தேவன் தாமே உள்ளத்துல இருந்து கிரியை செய்கிற தேவனாக, கைவிடாத தேவனாக, ஆசீர்வதிக்கிறவராக, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பவராக. ஜெபிப்போம். ஆமையா. மகா கிருபையும் இரக்கமும் உள்ளவர், மனமுருக்கமுள்ள ராஜாவே, ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஆகாரத்தை தனியாக கொடுத்து அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் சொன்னார். அது 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தாவே நீர் அதுதான் பாராட்டுகிறார். கர்த்தாவே, உடல் தகப்பன கட்டப்பட்ட பவுல கர்த்தர் கட்டப்பட்டது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம்ப்பா. கட்டப்பட்ட பவுல் சொல்லி பவுல் மட்டும் கட்டப்படவில்லைப்பா, நாங்கள் இந்த மணி நேரம் வார்த்தைக்கு கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவர் அந்த மணி நேரத்துக்கு வார்த்தை கட்டப்பட்டவர்களா இருந்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அந்த மணி நேரத்துக்கு வார்த்தை கட்டப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா நாங்கள் இந்த மணி நேர வார்த்தைக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கப்பட வேண்டும். அதுக்கு அணுகிற கிருபை பாராட்டுவீர்கள். ஏன் நாங்கள் கட்டப்பட வேண்டும்? எதற்காக நாங்கள் கட்டப்பட வேண்டும்? அப்பதான் ரேப்சரின் பைத்துல நீங்க போவீங்க, அப்பதான் பரிபூர்ணமான விசுவாசத்துக்குள்ள வருவீங்க, அப்பதான் நீங்க மனமாட்டிய ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஆனப்படினால நாங்களும் இந்த மணி நேர வார்த்தைக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ தகப்பனே, கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, அது என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, அது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டு வந்த நேரத்தை நீ ஜீவபமாய் இருக்கிற ஆண்டவரே, ஜீவபமாய் இந்த வார்த்தை 30, 100 பலன் கொடுக்கும். அந்த ஆண்டவரே, இந்த கூட்டத்தை விசேஷித்த இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண ஆண்டவர் ஜோசுவா ஃபேமிலி சபையார் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எங்களை கொஞ்சமாய் காப்போம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவரே, துதி கன மகிமையெல்லாம் உண்டாவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. மீதியான நாட்கள் போயிட்டாங்க.
தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அல்லேலூயா வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா வார்த்தையை வார்த்தை வார்த்தை தேவனா இருந்தது. அல்லேலூயா அந்த வார்த்தையாக தான் தேவன் நமக்குள்ளே ஒரு வாசம் செய்கிறார். அல்லேலூயா செய்தியை கொடுத்த வாசலுக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் அவர் செய்தி கொடுத்தார்களே அந்தவரை கொடுத்த செய்திக்காக பிரயாசப்பட்டு ஏற்றுக்கொண்டார்களே அந்த வாக்கின்படி ஜீவியம் அப்பா இவர்கள் பலனத்தினாலே கொடுத்த வார்த்தைகளிலே நாம் வெளியே பார்க்கும்போது தரப்பனே நாம் வெறுமனே போகாத படிக்கிறவனே ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டோம் அப்பா தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று மகிழ்ச்சியாக போகும்படியாக தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று போகும்படியாக தரப்பனை ஆசீர்வதிப்படியாக எல்லா மரங்களையும் படித்த குடும்பம் அப்பா ஒரு பிள்ளைகளையும் ஒரு குடும்பத்தையும் தரப்பனை கொடுத்த தாசரையும் அப்பா ஆசீர்வதிப்படியாக சொல்லியிருக்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தை ஒப்புக்கொள்கிற கொண்டுபட்ட எல்லாரையும் கருத்தை ஒப்புக்கொள்கிற ராஜா ஆசீர்வதியும் கடன்படுத்தும் மக்களாக இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.